வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கியம் அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் ஸ்பைடர்மேன் த அதர். இந்த காமிக்ல நம்ம ஸ்பைடர்மேன் கம்ப்ளீட்டாக ஒரு உடம்புல ஒரு வித்தியாசமான சேஞ்ச் ஒரு வரத்தை நோட் பண்ணுவார். அதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியலனாலும் எப்படியோ ஸ்பைடர்மேன் அதை தாண்டி ஓவர் கம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை இருக்க அந்த சமயத்திலும் அவர் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும்போதும் எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான கதை. இல்லை நம்ம ஸ்பைடர்மேனோட முழு மனநிலைமையுமே அவ்வளோ தெளிவாக டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. ஆக்ஷன் கம்மியாக இருந்தாலும் ஸ்பைடர்மேன் யார், அவர் எப்படிப்பட்டவங்கிறத அந்த காமிக்ல தெளிவாக காமிச்சிருப்பாங்க. 12 இஷ்யூ தான், செக் பண்ணி பாருங்க, மறக்காம படிச்சு பாருங்க. அப்படி படிக்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஆரம்பிச்சிடலாமா? எம்ஜி, எனக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு. என்னை யாரோ ஸ்ட்ரெச்சரில் பின் பேக்கில் போட்டு இறந்து போனே என் உடலை தள்ளிட்டு போகிற மாதிரி. யாருன்னு பார்த்தா மார்லன். இந்த ஸ்பைடர்மேன் பவர்ஸை சாப்பிட போகிற சொல்லி சுற்றிட்டு இருந்தால அவன் தான். என்னை கொண்டுட்டானா இல்லை என்னன்னு தெரியல. அப்போ திடீர்னு கிரேவன் பாஞ்சு வந்து என்னை கொலை பண்ணுற மாதிரியும் டக்குன்னு இறந்து போனேன் என்னுடைய அங்கிள் பென் கண் முன்னாடி ஒரு டைஸை கொண்டு வந்து நிறுத்துறாரு. டைஸுக்குள்ளே பாம்பு கண்கள். அந்த பாம்பு கண்களை கையில் வச்சுக்கிட்டு அங்கிள் பென் என்னை பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு காரம் வரும், வாழ்கிறதுக்கும் சாவறதுக்கும். அப்போ டக்குன்னு எல்லாமே கருப்பாயிடுச்சு எக்ஸப்ட் அந்த கண்களை மட்டும் என்னால் மறக்க முடியல எம்ஜி. தூக்கமே வர மாட்டேங்குது. எல்லாத்தையுமே இழந்துருவோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஐ மீன், இப்போ இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வாழ்க்கைக்கு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அவன் ஸ்டீமில் இருக்கேன். ஸ்டாக் டவரில் ஒரு முக்கியமான பொசிஷனில் எனக்கு ஒரு தனி ரூமே கொடுத்துருக்காங்க. வீட்டு வாடகை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பாரு, ஆசை காதலி ஒன்று நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆன்மே நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. இதுக்கு மேலே நான் வேற என்ன கேட்கணும்? ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது எம்ஜி, தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு விதமான பயம். இது எல்லாத்தையுமே இழக்க போகிறேனா இல்லை நான் சாக போகிறேனா? யாரும் என்னை தேடி வர போகிறாங்க போல எனக்கு ஒரு உள்ளுணர்ச்சி இருக்குது எம்ஜி. பயமாக இருக்குது எம்ஜே அப்படின்னு சொல்லி பீட்டர் பார்க்கர் தான் மனசில் அவர் கண்ண அந்த கெட்ட கனவுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக எம்ஜே, இது ஜஸ்ட் கனவு தான், நான் உன்னை காதலிக்கிறேன், அது ஒன்று தெரியும்ல, ஐ லவ் யூ. இது எல்லாத்தையுமே கடந்து போய் இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரெசன்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம பீட்டர் பார்க்கர் அதை கொஞ்சம் மனதளவில் அக்செப்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாரு. பட் அதை கம்ப்ளீட்டாக அவரால் உணர முடியல. ஏதோ ஒரு விஷயம் அவர் மனசுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஊர்த்தலை ஏற்படுத்து. அப்படியே அடுத்த நாள் காலையில் பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் நியூயார்க்கில் ட்ரேசருங்கிற ஒருத்தன் அந்த இடத்தையே கொள்ள அடிச்சிட்டு இருக்கான். கமான் இருக்க எல்லா காசுமே இங்கே கூட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு காசாக வேணும் அப்படின்னு சொல்லி கன் பைண்டில் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே மிரட்டி இருக்க எல்லா காசுமே ஆட்டி போட்டுட்ருக்கான். கவலைப்படாதீங்க, போலீஸ் லேட்டாக தான் வருவாங்க, ஏன்னா டிராஃபிக் ஜாமை கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, கார் ஓட்ட முடியாது, எப்படி அவங்க பறந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லி டிராஃபிக் கேமரா அவர் செக் பண்ணி பார்க்கும்போது டக்குனா இல்லை நம்ம ஸ்பைடர்மேன் பறந்து வந்துட்டு இருக்காரு. ஓ வெல், இதை நான் எதிர்பார்க்கல. இங்கே பாருமா, எல்லா காசுமே இதில் பேக்கில் போட்டு வை, உள்ளே ஏதாவது ட்ராக்கர் வச்சுருந்தானா எடுத்து ஓரமாக போட்டுரு, நான் அவனை கவனிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே மிரட்டி கையில் கன் பாயிண்டோட வெளியில் ஓப்பனாகவே அந்த பேக்குக்கு வெளியில் வந்து நிற்கிறாரு. கரெக்டாக ஸ்பைடிமே வந்து ஜாயின் ஆக ஒரு புது கெட்டவனை எனக்குன்னு ஒவ்வொரு நாளும் புதுசாக எங்கிறதுனா கிளம்பி வரீங்க அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ட்ரேசரை அடிக்க வர ட்ரேசர் கரெக்டாக நம்ம ஸ்பைடர்மேனை எய்ம் பார்த்து 2 புல்லட் சொல்கிறாரு. இதை பார்த்து நம்ம ஸ்பைடர்மேன், டே ஸ்பைடர்மேன்ரா, அதுக்குன்னு ஒரு மரியாதை வேணாம், ஒவ்வொரு நாளும் பல புல்லட்ஸை கடந்து வரவன் இந்த 2 புல்லட் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கேட்க ட்ரேசர் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லும்போது தெரியும் பார்த்தா அந்த புல்லட் அப்படியே யூட்டன் அடிச்சு நம்ம பீட்டை பார்க்குற தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ அது எப்படி நிற்கும் பாரு அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி நம்ம ட்ரேசர் பின்னாடி வந்து பார்த்தா ஸ்பைடர்மேன் போய் நிற்க கரெக்டாக ட்ரேசராக அப்படியே ஓவர்டேக் பண்ணி அந்த புல்லட்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேனை துரத்த ஆரம்பிக்குது. ஸ்பைடர்மேன், அந்த புல்லட் உனக்காகவே உருவாக்கியிருக்கேன், அது ஒன்றை தான் தேடி வரும், ஓடு 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 அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புல்லட் தொலைச்சா செத்து போயிடுவல தலைமை. அதனால் அங்கே பறந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண புல்லட் வேகத்தில் இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனை துரத்திட்டு இருக்கு. இந்த கேப்பில் ட்ரேசர் உள்ள புந்து பேங்கை கொள்ளடிச்சிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அந்த புல்லட்ஸை தாண்டி எப்படி ஓட்டுறதுன்னே தெரியல, அவ்வளோ வேகத்தில் வந்துட்டு இருக்கு. ஸ்பைடர்மேனு முடிஞ்ச அளவுக்கு டாச் பண்ணி அந்த வேகத்தாலேயே எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் புல்லட் நிற்கிற மாதிரி தெரியல. அப்போ தான் பீட்டர் பார்க்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாரு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம எம்ஜே ஸ்டீவ் ராஜர்ஸை கூட்டிகிட்டு வந்து பீட்டர் பார்க்கறக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வர மாட்டேங்குதான். அவனை எப்படியாச்சும் தூங்குறதுக்கு நீங்கள் ஏதாவது அவனுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்க பார்ப்போம், அவனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன மன அமைதி தேவை அப்படின்னு சொல்ல ஸ்டீவ் ராஜர்ஸ் அவருடைய போர்க்கால காலகட்டத்தில் எப்படி இந்த மற்றவங்களை கொண்டுட்டப்புறம் அந்த மற்ற சோல்ஜர்ஸ் ஹியூமன்ஸை கொண்டுட்டப்புறம் தங்களுடைய மனத்தை அமைதியாக்கினாங்க சொல்லி அந்த ட்ராமா கண்ட்ரோலிங் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறாரு. மோர் லைக் சீ கண்ட்ரோல்னு சொல்லலாம். பீட்டர் பார்க்கற பார்த்து ஸ்டீவ் ராஜர்ஸ், நீ வேகமானவன் தான், அதிவேகமாக ஸ்விங் பண்ண முடியுது, ஃபாஸ்டஸ்ட் ரிஃப்ளெக்ஸஸ்லாம் இருக்குது, ஆனால் மனசை எப்போதுமே ஒரு நிலைப்படுத்தணும். இந்த வேகத்தை தாண்டி ஒரு நிமிஷம் நின்று அமைதியாக யோசி, உன்னை சுற்றி இருக்க அந்த உலகத்தை அமைதியாக பாரு, அப்போ உனக்கு சில மாற்றங்கள் தெரியும், ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு ஸ்டீவ் ராஜர்ஸ் கொடுத்த அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி இப்போதைக்கு நம்ம பீட்டர் பார்க்கர் அதிவேகமாக ஸ்விங் பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு ஒரு ஓரமாக போய் நின்று தன்னை நோக்கி வர அந்த தோட்டாவை பார்த்து அமைதியாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. சுற்றி இருக்க மக்களே பயப்படுற அந்த சமயத்தில் பீட்டர் பார்க்கர் அந்த ஃபோக்கஸில் அந்த 2 புல்லட்ஸுமே கையிலேயே பிடிச்சிடுறாரு. ஸ்டீவ் ராஜர்ஸ் சொல்கிறது கரெக்டாக வேலை செய்யுது பா, இங்கே பாருங்க,
இதுக்காக பயந்து ஓடிட்டு இருந்தேன்னு சொல்லி அவர் கையை தொடுத்து பார்த்தா ஒரு புல்லட் இருக்கு. இன்னொரு புல்லட்டை காணும். அதை அவர் கையை தொலைச்சி ஷோல்டருமே தொலைச்சிட்டு போயிருக்கு. அது அவருக்கு இப்போ தான் உணர முடியுது ஸ்பைடர்மேனால. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி ரத்தத்தை பார்த்து இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் மைக்கி கீழே வந்துட்டாரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஷாக்காக பார்க்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஒரு சீக்ரெட் லேப்ல வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு. அங்கே இந்த பக்கம் ஒரு செப்பரேட்டான ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கேஸ்டிலோங்கிற ஒருத்தங்க நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பீட்டர் பார்க்கர் ஸ்டில் அவருடைய மாஸ்க்கை போட்டு தான் இருக்காரு. அவரை பற்றின ஐடென்டிட்டி சொல்லாமலேயே கேஸ்டிலோ இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கேஸ்டிலோ ரீட் ரிச்சர்ட்ஸ் கூட ஒன்றா படிச்சவங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ்க்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த புல்லத்தை ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை நாங்கள் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் உங்களுடைய ஐடென்டிட்டியை தாண்டி உங்களுடைய இந்த சூப்பர் ஹீரோஸமுக்காக நான் இதை வந்து வெளில சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. சில வருஷங்களாக இந்த உதவிகளை நான் சர்வீஸை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய தைரியமான மக்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன்னாடி வரும்போது அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வரக்கூடாதா? அண்ட் இந்த மாதிரி நீ அடிக்கடி அதாவது ஆபத்தில் சிக்கிட்டு இங்கே வர அந்த சமயத்தில் உன்னுடைய பிளட் பேக்கை நான் எடுத்து வச்சு உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் அந்த உனக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம பீட்டர் பார்க்கரோட அந்த பிளட் சாம்பிளையுமே எடுத்துக்கிறாங்க. பிளட் பேக்கில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க கிளம்ப ட்ரை பண்ணும்போது பீட்டர் பார்க்கர் டாக்டர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன்பா தான் பீட்டர் அப்படின்னு சொல்லி அவருடைய ஐடென்டிட்டியுமே அங்கே ஷேர் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ அடிப்பட்டிருந்தாலும் பீட்டர் பார்க்கர் ஸ்டில் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஸ்பைடர்மேன் இருக்க தான் ஆசைப்படுறாரு. இது எம்ஜேக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கே கிளம்புற, அடிபட்டுக்கல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம பீட்டர் பார்க்கர் இல்லை நான் உடம்புல ஒரு ட்ராக்கரை வச்சிருக்கேன், அவன் எங்கே போயிருக்கா என்ன பண்ண போகிறாங்கிறத இப்போ நான் ஃபாலோ பண்ண மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ட்ராக்கர் மிஸ் ஆச்சுன்னா அவனை பிடிக்க முடியாதுல அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாஸ்க் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி இந்த ட்ராக்கரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு லிமோசின் அவர் கீழே வந்து கடந்து போக அவருடைய ஸ்பைடர் சென்ஸுக்கு ட்ரிகர் ஆகுது. அவரால் ஒழுங்காக ஸ்விங்கிங்கும் பண்ண முடியல, ஏன்னா ஷோட்டர்லேயே அட்டாக் ஆகியிருக்கல. ஸோ உடனே இந்த பக்கம் அந்த ட்ராக்கரை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அது பிடிக்கிற அந்த ஒரு விஷயத்தை ஷூட் பண்ணுறதுக்காக கேமராவுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. என்னதான் அவர் அவஞ்சராக இருந்தாலும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய பீட்டர் பார்க்கர் அந்த ரிப்போர்ட்டருங்கிறது போக மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா, இறங்கி போய் அந்த லிமோசினை அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உள்ள இருக்கக்கூடிய அந்த கார் டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க உள்ள யார் இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு தெரியும், அந்த திருட்டு கோட்டான வெளில வர சொல்லு அப்படின்னு உள்ள இருக்க தூக்கி போட்டு அடிக்க ட்ரை பண்ற ரிப்பீட்டர். அப்ப அவருக்கும் ஷாக்கு, நம்மளுக்கும் ஷாக்கு. ஏன்னா உள்ள அந்த ட்ராக்கர் ஃபிக்ஸ் ஆகி இருந்தது வேற யாரும் இல்ல, ஜே ஜோனா ஜேம்சன். அட ட்ரேசரு, நீ அந்த ட்ராக்கரை முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தனா அதை தூக்கி குப்பையில போட்டு போறதை விட்டுட்டு கொண்டு போய் ஜே ஜோனா உடம்புலையாடா மாட்டி விட்டுட்டு போவேன், இந்த ஊர்ல வேற எவனுமே கிடைக்கலையாடா. ஆல்ரெடி நம்ம ஸ்பைடர்மேனை ஜே ஜோனா ஜேம்சன் போட்டு கிளின்னு கிளிப்பான். இப்ப அவனையே டார்கெட் வச்சு நான் அவன் அடிக்க வந்திருக்கானா, என்ன நடக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அடுத்த நாள் டெய்லி பியூக்கிள் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பைத்தியம் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டே போட்டுறாரு. எடிட் பண்ணது ஜே ஜோனாவே. அவரே இறக்கி ஸ்பைடர்மேன் பத்தின ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி போட்டிருக்காரு. பாவண்டா, ஏன்டா இப்படி பண்ற ட்ரெஸரு. அண்ட் ஆல்சோ நம்ம டோனி ஸ்டார்க் ஜே ஜோனா வந்து லிமோ வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாராம். ஏன்னா டெக்னிக்கலாக அவர் தான் அவெஞ்சர்ஸோட மொத்த சப்ளையரு. ஸோ அந்த வகையில் நம்ம பீட்டர் பார்க்கர் இப்போதைக்கு அவெஞ்சராக இருக்க அந்த காரணத்தினால அவர் பண்ணுற தப்பை நம்ம டோனி ஸ்டார்க் கவர் பண்ணிடுறாரு. அந்த சமயத்தில் கரெக்டாக பிளட் ஒர்க் அனலைஸ் பண்ண டாக்டருமே கால் பண்ணுறாங்க. வெல், இனிஷியல் டெஸ்ட் எல்லாத்தையுமே நான் பக்காவாக பண்ணிட்டேன் ஸ்பைடி, இது எப்படி நான் சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல, நேரில் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லை இப்போ நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, அதாவது நல்லதா இல்லை சொல்லுங்கள் டாக்டர், மென்னு முழுகாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் இட்ஸ் பேட், வெரி பேட் அப்படின்னு சொல்லும்போது தூரத்தில் இந்த எல்லா விஷயங்களையுமே மோர்லன் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. பாம்பு கண்கள், ஸ்னேக் ஐஸ், நீ தோத்துட்ட பீட்டா அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு பீட்டரோட உடம்புல ஒரு வித்தியாசமான மாற்றம்ங்கிறது நிகழ ஆரம்பிக்குது. எம்ஜே வழக்கம் போல ஸ்டேஜ் பிளே பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் நம்ம ட்ரேசர் கூட திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற நியூஸ் வந்து நோட் பண்றாங்க. ஸோ எம்ஜேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் பீட்டர் பார்க்கர் கேட்கற மாதிரி இல்லை. அவ்வளோ அடிப்பட்டாலும் அவன் தொடர்ந்து இதே வேலையை தான் போயிட்டு இருக்கான். எம்ஜே வெளியில வரும்போது அவர் ஒரு லோக்கல் செலிபிரிட்டியா தான் இருக்கான். ஏன்னா ஸ்டேஜ் பிளே பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இவளுக்கு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இவளுக்கிட்ட ஆட்டோகிராஃப் அந்த ஒருத்தனை இந்த பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜானி வந்து பார்த்தீங்கன்னா அவளை தொட்டு பேசாதான் அப்படின்னு சொல்லி அடிச்சு நோத்திடுறாங்க. ஜானிங்கிற ஒருத்தன் எம்ஜேவோட தீவிர ரசிகன். அண்ட் ஆல்சோ அவ பண்ண எல்லா ஸ்டேஜ் பிளேயுமே 15-16 வாட்டி தொடர்ந்து டிக்கெட் புக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட எம்ஜே மேலே ஒரு தலை காதல் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் எம்ஜே எங்கே போனா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்கேன். கரெக்டாக மோர்லன் இந்த பக்கம் எம்ஜே இந்த பக்கம் தான் போனா, ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்து விட்றாங்க. மார்லன் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் அவங்களை சுற்றி இருக்கவங்கள ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் பக்கத்தில் ஒரு பார்ல இந்த பக்கம் அந்த நியூஸ் ஓடுற விஷயத்தை கேட்டுக்கிட்டு நம்ம எம்ஜே அங்கே போய் அந்த நியூஸை பார்க்க ட்ரை பண்ண கரெக்டாக ஜானியுமே ஃபாலோ பண்ணி பின்னாடி அந்த பார்க்கு வந்துடுறான். நியூஸில் தனியாக நம்ம ஸ்பைடர்மேன் ட்ரேஸ் எடுத்துருக்க போராடுற பார்த்துட்டு இருந்தா நம்ம எம்ஜே யாருமே ஹெல்ப்க்கு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக ரிப்போர்ட்ல இந்த பக்கம் அயன்மேன் ஹெல்ப்புக்கு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நியூஸ் ஃபிளாஷ் ஆகுது. இப்பயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு அந்த பக்கம் எம்ஜே பெருமூச்சு விடல. அயன்மேன் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் அட்டாக் பண்ணுறாரு. என்ன நடக்குதுன்னு சொல்லி எம்ஜே ஷாக் ஆக அதே ஷாக் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் இருக்க தான் செய்யுது. டோனி எதுக்கு என்ன அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அயன்மேன் கிட்ட கேட்க, நான் ஒன்று அட்டாக் பண்ணலடா, என் சூட்டை ஹேக் பண்ணி ட்ரேசர் தான் ஒன்று அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், உசாரா இருந்துக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பீட்டர் பார்க்கர் எப்படியோ அயன்மேனோட அந்த பிடியிலேருந்து வெளில வர ட்ரை பண்ணாரு. பட் வழக்கத்தோட இப்போதைக்கு பீட்டர் பார்க்கரோட ஸ்ட்ரென்த்துங்கிறது வீக் ஆகி இருக்குங்கிறத அயன்மேன் அவருடைய பஞ்சை வச்சு நோட் பண்ணிடுறாரு. அடிச்சடியில் நம்ம ஸ்பைடர்மேனோட அந்த கையே உடையிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு வழி வந்த மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஜானி பின்னாடி
ஓடி வந்து இங்கே பாருங்க எம்ஜே, நான் உங்களுக்கு தீவிர ரசிகன், இதை நீங்கள் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பூங்கொத்தை கொடுக்குறான். ஓ, நீ என் ரசிகனா, என் எல்லா ஸ்டேஜ் பிளேலையும் நீ இருக்கதா நான் நோட் பண்ணியிருக்கேன், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அமைதியாக அவன் அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது ஜானி அப்பெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் என் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல நம்ம எம்ஜே வந்து பார்த்தோன்னா வேணாம் சொல்லி அமைதியாக நிராகரித்து அங்கே கிளம்பும்போது அது பொறுத்துக்க முடியாதா ஜானி, 370 ரூபா டிக்கெட் கொடுத்து ஒவ்வொரு ஷோவும் உங்களை பார்த்துருக்கேன், எதை அப்படி என் பச்சை நீங்கள் கேட்காம போகலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜேவை கை பிடிச்சி இழுக்க எம்ஜேக்கு வந்துச்சே பாருங்க கோபம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டி எடுத்து மண்டையில் ஒரே அடி, பல்லு துண்டா தெரிச்சுது. இனிமேல் இந்த மாதிரி நீ எந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு ஒரு ஏற்றுனா பாருங்க, சர்றன்னு அவன் கழுத்து வரைக்கும் வந்திருக்கும் போல் அடித்து படுக வச்சுட்டு கொய்யால யார் மேலே கை வைக்கிறதுன்னு சொல்லி அவங்க தான் அமைதியாக கிளம்பி போயிருப்பான். காசு கொடுத்தா பின்னாடியே வந்துடணுமாடா அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ஷன் இருந்திருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த ட்ரேசரோட ஷிப் பக்கத்தில் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. கூடவே அதில் நம்ம ஸ்பைடர்மேனும் இருந்தாருங்கிற மாதிரி ரிப்போர்ட் வர பீட்டர் பார்க்குற உடனே பார்த்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி எம்ஜி அங்கேருந்து கிளம்பி பீட்டர் பார்க்குற தேடி ஓடிட்டு இருப்பான். போகிறவள அவள் டாக்ஸின்னு கூப்பிடுவான். டாக்ஸி நிற்காது. பட் அந்த சமயத்தில் கரெக்டாக மோர்லன் அந்த டாக்ஸி முன்னாடி அப்பியர் ஆகி ஒருத்தனை கூப்பிட்டு இருக்கா, அமைதியாக போயிட்டு இருக்கேன், சாவலேருந்து திரும்ப எழுப்பி வந்திருக்கேன் ஸ்பைடர்மேனை கூடுறதுக்கு. அந்த எம்ஜிவா அவள் ஆசைப்பட்ட இடத்துல கொண்டு போய் விடு அப்படின்னு டாக்ஸி ஓனரே மிரட்டும் போது அந்த விஷயம் வேறு யாருமே நோட் பண்ணல. டாக்ஸி ஓனர் கண்ணுக்கு மட்டும் தான் மோர்லன் தெரிகிறான். சொன்ன மாதிரியே நம்ம எம்ஜிவை கொண்டு போய் அவன் ஸ்டவ்வில் இறக்கி விட அந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்கற எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையுமே சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் எம்ஜி எல்லாத்தையுமே நியூஸில் பார்த்துருப்பால, எதுக்கு எப்போ பார்த்தாலும் எங்கேயா போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன், உனக்கு என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெளிவாகவே புரியுது. சர்வைவர்ஸ் கில்ட், அங்கிள் பென் செத்ததுக்கு காரணம் நீதாங்கிற மாதிரி இன்னமும் நினைச்சிட்டு இருக்கியா? இப்போ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனால் இந்த இடத்துல அங்கிள் பென் இருந்திருக்கணும்னு சொல்லி மனசு சொல்லுது போல. அந்த மாதிரி கேரிங்காக மற்றவங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒருத்தன் செத்து எனக்கு தேவையில்லாமல் எல்லா பவர்ஸுமே கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எனக்கு பதிலாக அங்கிள் பென் தான் வாழ்ந்துருக்கணும்னு சொல்லி நீ சாகணும்னு நினைக்கிறியா பீட்டர்? உனக்கு லவ்விங்கான ஒய்ஃப் இருக்கா, உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆன்மி இருக்காங்க, அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்குது, இதை விட்டுட்டு நீ ஏன் சாகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க பீட்டர் பார்க்கற, நான் சாகணும்னு நினைக்கல எம்ஜி, சத்தியமாக சொல்கிறேன், நான் சாகணும்னு நினைக்கல, இங்கே பார் அப்படின்னு அந்த டாக்டர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை எம்ஜே கிட்ட கொடுக்க எம்ஜே அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஓ பீட்டா, ஓ மை, இது நீ ஏன் முன்னாடி சொல்லலை அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை கீழே போடுறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. பட் அந்த ஒரு விஷயம் நம்ம எம்ஜேவை ஷாக் ஆக்கிடுது. ஆன்மேவோட அம்மா இறப்பை நோக்கி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஆன்மேவால் வேற வழியே இல்லாமல் ஒரு கருணை கொலை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா என்னையடி கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து வர ஒரு விஷயம் ஆன்மேக்கு இப்போவும் இந்த வயசுலையுமே ஒரு கெட்ட கனவாக அமைஞ்சிருக்கு. அந்த படப்படப்படியே வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது மொத்த சிட்டியுமே ஏதோ ஒரு கலவரமாக இருக்குது, ஏதோ ஒரு பெரிய வில்லனை எதிர்த்து யாரையோ சண்டை போட்டுருக்காங்க போல, ஒரே கலவரமாக இருக்குது. இதை பற்றி பார்க்கறதுக்காக கீழே அவங்க இறங்கி வந்து தண்ணி குடிக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் போகிற போக்கில் நம்ம பீட்டர் பார்க்கர் எம்ஜே கூட சண்டை போட்டு கிளம்பிட்டு இருக்காரு. எம்ஜே மற்ற அவஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க நான் நினச்சேன், நீ கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருத்தியா, ஆனால் தான் விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பீட்டர் இந்த விஷயத்தை நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நடுராத்திரி கிளம்பிட்டு இருக்காரு. ஆன்மே இந்த பக்கம் பீட்டர் பார்க்குற, நில்றா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பீட்டர் பார்க்குறதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தெரியல. ஆன்மேவே எதிர்த்து பேசிட்டு வராங்க கிளம்பி போகலாம். ஆன்மேக்கு இது கொஞ்சம் சங்கடமாயிடும். மனசுக்குள்ளேயே அங்கிள் பென் கூட பேசுகிற மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கிச்சன் டைனிங் டேபிளில் உட்காரும்போது அவருக்கு ஆப்போசிட்டில் ட்ரேசர் இருப்பான். ட்ரேசரை பார்த்தோன்னே ஆன்மேக்கு ஷாக் ஆகிடும். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஐம் சாரி, நான் ரிசர்வ் அவெஞ்சர், அதாவது இப்போ எல்லா அவெஞ்சருமே ஏதாவது வேலைக்கு போயிடுவாங்களே, அப்போ இந்த பில்டிங் யார் பார்த்துக்கிறது, அதனால் என்ன ரிசர்வ் அவெஞ்சரை இங்கே அமைச்சு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப்ஃபுல்லாக நான் இருப்பேன் அந்த மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு விஷயத்தை ஆன்மேவும் நம்பிடுறாங்க. அப்படி வர ஒன்று இருக்காடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துலேயே இந்த பக்கம் நம்ம பீட்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ணி போக ட்ரை பண்ணுறாரு. உடம்பு வீக்காக இருக்குது அவருக்கு, அவரால் ஒழுங்காக ஸ்விங் பண்ண முடியல. படிக்கட்டில் ஏறி போகலான்னு பார்த்தா அதுவுமே தடுக்கி அவர் மனுஷன் கீழே வந்துடுறாரு. கீழே வந்து அந்த இடத்துல எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா மார்லன் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்து நம்ம ஸ்பைடர்மேன் ஷாக் ஆகிடுறாரு. மார்லன், நீ செத்துட்டால? நம்ம 2 பேரும் ஒருத்தன் செத்துட்டான். நான் நினச்சேன் உன்னை இப்போவே இங்கேயே கொல்ல முடியும், ஆனால் சில விஷயங்கள் புரிய வைக்கணும், அதனால் நான் அவனை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய சவரை அசால்ட்டுவே மார்லன் எகிரி குச்சி எஸ்கே பார்க்க, எங்கே போகிறேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பீட்டர் பார்க்கற அந்த சவத்தை ஏற ட்ரை பண்ணுறாரு. டக்குன்னு அவர் கை வலிக்கி கீழே விழ பின்னாடி நம்ம உல்வரின் கரெக்டாக அந்த பீட்டர் பார்க்கற பிடிச்சிட்டாருங்க. உல்வரின் ஏன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டர் பார்க்கறதுக்கு செம்ம ஷாக்கு. கேப்டன் அவர் தான் அமைச்சாரு, உனக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையாமே, ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபேஸிங்கில் நீ இருக்க மாதிரி சொன்னார் அவர். அதான் நீ என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்தேன். நீ என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பீட்டர் பார்க்கர், ஓ மை காட், திரும்ப நானே கனவு காண ஆரம்பிச்சிட்டு இருக்கேன்னா, ஹலுசினேட் பண்ணிட்டு இருக்கேன் போல, என் மூளை என் சொல்லு பேச்சை கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மார்லனை நான் ஏதோ கனவு தான் கண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பீட்டர் பக்கம் நினச்சிருப்பாருங்க. அந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் டவரில் ஆன்மே ட்ரேசரை பார்த்து, உன் பேர் என்ன சொன்ன, டாமியா, ஸோ சொல்லு டாமி, நீ என்ன செய்வ, பீனட் பட்டர் சாண்ட்விச் உனக்கு வேணுமான்னு சொல்லி அந்த பக்கம் வந்த அவெஞ்சருக்கும் அவ்வளோ அமைதியாக ஆன்மே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் செஞ்சுட்டு இருப்பாங்க. ட்ரேசர், நான் என்ன செய்வேனா, நான் ஒரு கடவுள்னு சொல்லலாம், மேபி லைக் மிஷின் காட், மற்ற ஹியூமன்ஸ் கிடையாது, மிஷினுக்கு கடவுள், மிஷின்ஸ் எல்லாமே என்ன கடவுளாக கும்பிட்டு இருக்காங்க,
அவன் நான் சொல்கிறது எல்லாமே கேட்பாங்க தெரியுமா உனக்கு, அவ்வளோ சக்தி வாய்ந்தவனா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்மே அப்படின்னா நீ வெளியில் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணுமே, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, கேப்டன் அமெரிக்கா தான் உங்களை பார்க்க சொல்லி நினச்சாரு, கேப்டன் அமெரிக்காவோட பேச்சை தட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ஆன்மே கூட ரொம்ப சிம்பிளாக பேச்சு கொடுத்துட்டு இருப்பான். ஆன்மேவும் அவளுக்கு வந்து அந்த கெட்ட கனவை ட்ரேசர் கூட தான் ஷேர் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க கூடவே பீட்டர் பார்க்கர் எம்ஜெல்லாம் இருந்தாலும் பேச துணைக்கு நம்ம ஆன்மேக்கு யாருமே இல்லைங்க. ட்ரேசர் கிட்ட ஒரு வில்லன் கிட்ட அவள் வந்து அந்த கெட்ட கனவை ஷேர் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக பீட்டர் பார்க்கர் உள்ள வந்துடுறாரு. அவகிட்ட தள்ளி போடா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேசரா அட்டி பொழக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போதான்டா சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போ எனக்கு ப்ரௌனி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கலைக்க ஆரம்பிச்சிருப்பாருங்க மனுஷன். அப்போதான் ஆன்மேக்கு உண்மையே புரியுது. அவன் என்ன மிஷனோட கடவுள்னு சொல்லிட்டு தான், நீ சண்டை போட்டால் ட்ரேசர் இவன் தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்மே அவனை பார்த்து ஷாக் ஆக, ட்ரேசர் வெல் நான் டெக்னிக்கலாக ஆன்மேவை கொலை பண்ண தான் வந்தேன், ஆனால் செம்ம பசியில் இருந்தேன், பசியை போக்குற மாதிரி ஆன்மே சாண்ட்விச்லாம் செஞ்சு கொடுத்தாங்கடா, அவங்களும் எப்படி என்னால் கொள்ள முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஸ்பைடர்மேனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஆல்ரெடி மார்ல நான் பார்த்த அந்த டென்ஷன் வர, ட்ரேசர் சும்மா வருவார்னு நினைக்கிறீங்களா, அவர் கோவத்தை எல்லாத்தையுமே இப்போதைக்கு ட்ரேசர் உடம்புல காட்ட ஆரம்பிக்கிறாரு. ட்ரேசர் திரும்ப சண்டை போடுற மாதிரி தெரியல, தன்னை அடிக்க வந்த அந்த ஸ்பைடர்மேன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே தான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த லிக்விட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக ஸ்கேன் பண்ணிடுறாரு. வெயிட் டேய், நீ என்ன கலாய்க்கிறியா, இது சரியில்லை. மற்ற வில்லன்கள் கூட சண்டை போடும்போது பிரைம் ஸ்பைடர்மேன் இருந்தான், ஆனால் ஏன் கூட சண்டை போடுறதுக்கு நீ செத்துட்டு இருக்க அந்த நிலைமையில இருக்கக்கூடிய நீ என் கூட வந்து சண்டை போட்டுறியா, இது சரியில்லை, இது சரியே இல்லை, என்ன இது போங்கு. ஐ மீன் இதுக்காக ஸ்பைடர்மேன் உன்னை நான் வீக்குன்னு சொல்ல வரல, பட் எனக்குன்னு ஒரு ஈகோ இருக்குல்ல, நல்ல ஒரு கெத்தா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் கூட தான் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராதரா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஸ்பைடர்மேன் உன்னை பார்த்துல எனக்கு கடுப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லி தான் வெப்பை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ட்ரேசரை கழுத்து இறுக்கி கொலை பண்ண பார்க்குறாருங்க. சுற்றி இருக்கக்கூடிய எம்ஜே ஆன்மே தடுக்க ட்ரை பண்ணாலும் பீட்டர் பார்க்கரோட அந்த கொலவெறி போகிற மாதிரி தெரியல. ஒரு ஸ்பிளிட் செகண்ட் ஸ்பைடர்மேனாவே இல்லை. உனக்கு கொன்னா என்னை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, 6 வருஷமா 7 வருஷமா உள்ள இருந்து வந்துடுறேன், ஆனால் இந்த மாதிரி ஆட்களை இனிமே என் குடும்பத்து பக்கம் நான் வர விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ட்ரேசரை கடைசியில் கழுத்து நெரிச்சு கொள்ள பார்க்குறாரு. ஆனால் ட்ரேசர் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கிறாரு. ட்ரேசர் ஆக்சுவலாக ஹியூமனே கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட் மிஷன். பீட்டர் பார்க்குறக்கு அது ஒரு ஷாக்காக தான் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிற்கிறா. அவரை இந்த பக்கம் நம்ம எம்ஜே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணும்போது ஆன்மே தடுத்து நிறுத்தி, வெயிட் பண்ணு, உனக்கு என்னதான் ஆச்சு பீட்டா, சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும், அந்த சமயத்தில் நம்ம கம்ப்ளீட் எமோஷனை வெளியில் காட்டக்கூடாது, வி ஹாவ் டு பி பிரேவ், நான் தைரியமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பீட்டர் பார்க்கறவுடைய மாஸ்கை கழட்டி, நீங்கள் தைரியமாக இருந்தீங்க ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஆன்மேக்கும் ஒன்றும் புரியல, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்குறோட அந்த ரிப்போர்ட் எடுத்து படிச்சிடுறாங்க. இதை பார்த்து செம்ம ஷாக் ஆனவங்க, நீ இது வேற யார்கிட்ட காட்டினியா, வேற யார்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, பீட்டர் அப்படி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் கேஸ்டிலோவை நம்புறேன், அவங்க ஏதோ உண்மையை சொல்லியிருக்காங்க தானே, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ காட்டினியா, மற்ற அவஞ்சர்ஸ் கிட்ட நீ காட்டினியா, எனக்கு தெரியும் நீ காட்டியிருக்க மாட்டேன், உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரைடு அந்த ஈகோ, என்னடா அப்படியே ஈகோ மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு நீ கேட்க மாட்டேன், நான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு போய் மற்ற அவஞ்சர்ஸ் கிட்ட, நல்ல புத்திசாலிகள் இருக்கக்கூடிய டோனி ஸ்டார்க், ரீட் ரிச்சர்ஸ் கிட்ட வந்து பார்த்தோன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை உங்களால் சரி செய்ய முடியுமான்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. பீட்டர் பார்க்கர் இது வரைக்கும் அந்த மாதிரி அவஞ்சர்ஸ் கிட்ட ஹெல்ப்பே கேட்டதில்லை, பட் அவஞ்சர்ஸ்க்கும் ஸ்பைடர்மேன் முக்கியம் தானே. ஸோ அதனால டோனி ஸ்டார்க் இந்த ஸ்பைடர்மேனை சரி செய்யறதுக்கு ஸ்பைடர்மேன் உடம்புல என்ன மாற்றம் நிகழுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே தனியாக ஒரு ரிசர்ச் டீமையே ஃபார்ம் பண்ணுறாருங்க. அந்த டைமில் இப்போதைக்கு நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் எல்லோ ஜாக்கெட் ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த செல்லையுமே அணுவாக பிரித்து உள்ள என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இதில் ஸ்மார்ட்டஸ்ட் மேன் இருக்கக்கூடிய ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. ஸ்பைடர்மேன் உடம்பு முழுக்கவே செல்லுலர் ரீஜென்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் கேன்சர் மாதிரி கிடையாது, ஆனால் அதுக்கும் அப்பாற்பட்டு நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததும் இல்லை. இது ரொம்ப வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருக்கு. மேபி ரேடியேட்டட் ஸ்பைடர் நம்ம ஸ்பைடர்மேனை கடிச்சதுனால இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குமோ. ரேடியேஷன்னா நான் எக்ஸ்பர்ட் இல்லை, ஆனால் எனக்கு ஒருத்தர் தெரியும், ரேடியேஷனில் அவர் பூந்து விளையாடுவார், அவர்கிட்ட கேட்டால் அதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேனை அழகாக குவிஞ்செட்டில் ஏற்றி 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போகிறாங்க. யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆப்வியஸா ஹல்க். ஸ்பைடர்மேனுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது, நம்ம போகிற இடத்துல ஒருவேளை ப்ரூஸ் பண்ணராக இல்லாமல் அவர் ஹல்காக தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, அயன்மேன் அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி போய் இறங்கினா அங்கே அவர் ஹல்காக தான் இருக்காப்ல. ஹல்க் அமைதியாக விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்த, இந்த பக்கம் நம்ம அயன்மேன் கொஞ்சம் அமைதியாக பேசி சமாளிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஹல்க் சொல்லு பேச்சு கேட்காம இருக்க அந்த சமயத்தில் உடனே அயன்மேன் எல்லாரும் மாஸ்க்கை போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்க, பின்னாடி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாஸ்க்கை போட்டுட்டு இருக்காங்க. கேரக்டர்ஸே மைக் அடிக்கிற அளவுக்கு என்கிட்ட மைக்க மருந்து இங்கே இருக்குது, மொத்தத்தையும் ஹல்க் மேலே போட்டு பார்ப்போம், ஏதாவது நடக்குதான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குவிஞ்செட்டில் இருக்கக்கூடிய மொத்த மைக்க மருந்துமே ஹல்க்கை சுற்றி இறக்குறாங்க. ஹல்க்கு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா, செம்ம காண்டாயிராரு மனுஷன். அயன்மேனை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. அயன்மேனை தூக்கி அடிச்சுட்டு ரீட் ரிச்சர்ட்ஸை ஒரே அடியில் நாக் டவுன் பண்ணிட்டாரு. எல்லோ ஜாக்கெட் ரீட் ரிச்சர்ட்ஸை எழுப்ப ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் முடிஞ்ச அளவுக்கு ஹல்கை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறாரு.
பூச்சி மனிதா நில்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் ஸ்பைடர்மேனை பிடிக்க பார்க்குறாரு. பட் ஸ்பைடர்மேன் முடிஞ்ச அளவுக்கு கவட்டைகளெல்லாம் பூந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண இந்த கேப்பில் அயன்மேன் செலுத்தின அந்த மயக்கம் வருது. நம்ம ஹல்க்கு கொஞ்சம் கவுண்ட் டவுன் பண்ணி ப்ரூஸ் பண்ணரை வெளில வர வைக்குது. நல்ல வேலை இது வேலை செய்யும் நான் நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் பண்ணரை காமிக்க ப்ரூஸ் பண்ணர் 4 நாளாக தூங்காத மாதிரி கண்ணு ஃபுல்லாக கருவளையம். என்ன நடந்துட்டு இருக்கு, எத்தனை நாளாக இவர் ஹல்கா இருந்தாரு தெரியலையே. பேக்ஸ்டர் பில்டிங்க்கு நம்ம பேனரை கூட்டிட்டு வந்து நம்ம ஸ்பைடர்மேனோட அந்த டிஎன்ஏவை செக் பண்ணி பார்த்தா அதில் ரேடியேஷன் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், ஆனால் இது பரவற அந்த வேகத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அவ்வளோதான் கைவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரேடியேஷன் குருவுக்கே இந்த மாதிரி ஒன்றும் தெரியலனா இதுக்கப்புறம் யார்கிட்ட போய் நான் என்ன மாதிரி டீட்டெயில்ஸை கேட்கறது, என்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் ஃபீல் பண்ணுறதை பார்த்தோன்னே ப்ரூஸ் பண்ணர் ஒரு இடத்துல மேபி இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் போல, நம்ம கிட்ட இருக்கிறத விட அவங்க கிட்ட அதிகமான டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேனை குவிஞ்செட்டில் அள்ளி போட்டு அங்கே கிளம்பி வக்காண்டாக்கு வராங்க. வக்காண்டாக்கு வந்து இறங்கினோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நம்ம ஸ்பைடர்மேனை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஊரில் ஸ்பைடர் கடவுள்னு சொல்லி அனான்சிங்கிற ஒரு கடவுளை சில பேர் கும்பிட்டு இருப்பாங்களாம். அந்த வகையில் இவர் ஸ்பைடர்மேனாக இருக்க அந்த கந்தனால மேபி அனான்சியோட அவதாரம் தான் இந்த ஸ்பைடர்மேன் இருக்காரோன்னு சொல்லி மற்றவங்க எல்லாருமே டவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள கண்டுக்காத உன் டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கொண்டு போய் இந்த பக்கம் கம்ப்ளீட்டாகவே நம்ம ஸ்பைடர்மேன் உடம்ப டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பிளாக் பேந்தர் டெக்னாலஜியாலே நம்ம ஸ்பைடர்மேன் உடம்புல என்ன மாற்றம் நிகழுது, அதுக்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு விஷயம் ஸ்பைடர்மேன் உடம்புல கேன்சர் மாதிரி பரவிட்டு இருக்கு. அதுக்கான சோர்ஸ் என்ன, அது எப்படி ட்ரிகர் ஆச்சுன்னு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இது என்னன்னு தெரிஞ்சாதான் எங்களால் எங்கள் கிட்ட இருக்க அந்த மருந்து கொடுத்து கியூர் பண்ண முடியும். இது தெரியாத அந்த சமயத்தில் நாங்கள் அதாவது கிங்ஸ் எடுத்துக்கக்கூடிய இந்த ஹார்ட் ஷேப் ஹேர்பை வேணா நீ சாப்பிட்டு பாரு, அது மேபி உடம்புல மாற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி கிங்ஸ் மட்டும் சாப்பிடக்கூடிய பிளாக் பேந்தருக்கு அந்த அதீத ஸ்டாமினா எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஷேப் ஹேர்பை ஸ்பைடர்மேன் கிட்ட கொடுக்கும்போது அவருமே சாப்பிட்டு கீரை சாப்பிட்ற மாதிரி நல்லா தான்ப்பா இருக்குது, பெருசாக டேஸ்ட் எதுவும் இல்லைனா, சரி சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பிளாக் பேந்தர் கிட்ட கேட்க அந்த பவர் கிக்கின் ஆகிறதுக்கு எப்படியும் 2 நாள் ஆகும்ப்பா, நீ அது வரைக்கும் பொறுமையாக இரு, அதுக்கப்புறம் அப்சர்வேஷனில் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு உடம்புல என்ன மாற்றங்கள் வருதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அது வரைக்கும் இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி அந்த ஸ்பைடர் கடவுள் அனான்சியோட அந்த கோயிலுக்கு போவார். அங்கே மார்லன் ஆல்ரெடி இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாருங்க. கொஞ்சம் நம்ம ஸ்பைடர்மேன் அங்கே உள்ளே போகிறதுக்கு ஹெஸ்டேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதை பார்த்தோன்னே பிளாக் பேந்தர் சரி ஓகே அந்த ஹார்ட் ஷேப் என்ன மாற்றத்தை செஞ்சுருக்குன்னு சொல்லி நம்ம லேபுக்கு போய் செக் பண்ணிடலாம் அப்படின்னு அங்கே கிளம்பி போய் டெஸ்ட் ரிசல்ட்டை நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. 2 பேர் முகத்துலையுமே ஒரு சோகம் தெரியுது. ஸோ பாசிட்டிவ்லி நெகட்டிவான டெஸ்ட் ரிசல்ட் தான் வந்திருக்கணும் போல. ஸ்பைடர்மேன் தன்னுடைய சிட்டிக்கே திரும்ப வந்து என்ன செய்யறதுன்னு புரியாமல் அவ்வளோதான் நான் சாக போகிறேன்னு சொல்லி அவருடைய பழைய மெமரிஸை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. சின்ன வயசுல இருந்து அவர் வளர்ந்த வரைக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா யோசிச்சு பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தூரத்தில் யாரோ ஹெல்ப் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கத்துற சத்தம் கேட்குது. எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கூட இல்லையாடா, சரி ஹீரோவா போயிட்டோம் என்னதான் நடக்குதுன்னு போய் எட்டி பார்த்தா அங்கே ஆக்ஸுங்கிற ஒருத்தன் ஒரு ஸ்டேஞ்சரை போட்டு அடி பொழந்துட்டு இருக்கான். ஏன் கண் முன்னாடியே வழிப்பறி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் இறங்கி அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம ஆக்ஸை போட்டு பொழகிறா இருக்கேன். ஆக்ஸால ஒரு அடி கூட திரும்ப இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் அடிக்க முடியல. ஸ்பைடர்மேன் ஆல்ரெடி விரக்தியில் வர இருப்பாரா, அது எல்லாத்தையுமே இந்த ஆக்ஸ் மேலே தான் காட்டுற மாதிரி தெரியுது. ஒரு ஸ்பிளிட் செகண்ட் ஆக்ஸ் நம்ம ஸ்பைடர்மேன் கண்ணுக்கு மார்லனா தெரியுறாரு. நீ என்னப்பா ஷாக்கான மாதிரி பார்க்குற, ஓ முடிவு நெருங்கிட்டு இருக்கு, சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிடு, என்ன உன் பொண்டாட்டியும் ஆன்மேவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் அவ்வளோதான் கம்ப்ளீட் மைண்ட் லாஸ் ஆகி மோர்லனை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. மோர்லனை அப்படியே கைப்பிடியில் சோக்ஸ்லாமில் ஹோல்ட் பண்ண வச்சு ஒரே பச்சில் காலி பண்ணிடலாம்னு சொல்லி வர அந்த சமயத்தில் அந்த கையை யாரோ தடுக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா டேட் டெவில் நீங்கள் என்ன எங்கே பண்ணுறீங்க பாருங்க மோர்லன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆக்ஸு ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்கான். இங்கேருந்து உடனே நீ கிளம்பு, அவனுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை. நீ ஒரு ஆபத்தில் இருக்குங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அது இந்த அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கல. நீ இவ்வளோ கோவப்பட்டும் நான் பார்க்கலையே, நீ ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயே ஆகணும். என்ன தான் நடக்குதுங்க? எனிவேஸ் நான் உன்னை இந்த சமயத்தில் காப்பாற்றிருக்கேன், விட்ட நீ அவனை கொண்டு இருப்பேன், யூ ஓ மீ ஒன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேனை அங்கேருந்து தட்டி அனுப்பிச்சுட்றாரு. ஸோ டேட்டபிள் இப்போதைக்கு ஸ்பைடர்மேனை காப்பாற்றிருக்காரு லிட்டலாக. இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, சயின்ஸ் எனக்கு உதவி செய்யலை, மேஜிக்காவது உதவி செய்தான்னு பார்ப்போம்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி நம்ம டாக்டர் ஸ்டேஜை மீட் பண்ணி ஏதாவது தான் உடம்புல மாற்றங்கள் இருக்கா, சூப்பர் நேச்சுரலாக பேக்கி ஏதாவது எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக சாங்டோரம் மேஜிக்கு தேடி போயிருக்காருங்க மனுஷன். அங்கே நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் தான் கிட்ட இருக்க ஐஎஃப் அகமோட்டோ யூஸ் பண்ணி உண்மையான மேஜிக் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருமா சொல்லி செக் பண்ணி பார்த்தா அங்கே ஆக்சுவலாக நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு மேஜிக் விஷயத்தால தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏதோ ஒரு விதமான சாபம், ஒரு கேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை சுற்றி இருக்கு. அதை யாராலுமே நிறுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸாக இருக்குது அந்த காரணத்தினால நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சால் அதை எதிர்த்து நிற்க முடியல. டாக்டர் ஸ்டேஞ்சால் அதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் சம் கைண்ட் ஆஃப் கேர்ஸ் தான் அந்த பக்கம் ஸ்பைடர்மேனை சுற்றி இருக்குங்கிற மாதிரி டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்ல வந்திருப்பாரு. இதை கேட்டோன்னே ஸ்பைடர்மேன் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க, நான் நிஜமாலே செத்துருவேனான்னு சொல்லி கேட்க டாக்டர் ஸ்டேஞ்ச் வெல் யூ ஆர் அ குட் மேன் ஸ்பைடர்மேன், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், ப்ரிப்பேர் டு டை. உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? கர்ஃப்யூ பெல். இதுக்கப்புறம் நம்ம வெளில இருக்கக்கூடாது, ஒன்று வீட்டுக்குள்ள போயிடலாம் எல்லாரும்.
நாம ஏன்ப்பா வீட்டுக்குள்ளே போனோம், அதான் டாக்டர் டூம் செத்துட்டாரு, நாம அதெல்லாம் கிடையாது, பெல் அடிச்சா வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு லட்வீரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் சத்தத்தை கேட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. அந்த அளவுக்கு லட்வீரியாவை தன்னுடைய இருக்கப்படியில் வச்சிருந்தாரு டூம், இப்போதைக்கு இல்லை. தூரத்தில் ஸ்பைடர்மேன், இதுக்குள்ளே நுழையிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ ஈஸியாக இருக்கிறது, வாங்க உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் அவர் கூட மேரி ஜேன் அண்ட் ஆன்மே இவங்க 2 பேருமே கூப்பிட்டுக்கிட்டு டூமோட கேசலுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டூமோட அந்த டூம் பாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆனால் ஸ்பைடர்மேன் எதை பற்றியும் கவலைப்படல. அந்த டூம் பாட்ஸ் எல்லாத்தையுமே அடித்து நவுத்திட்டு டேரெக்டாக அப்படியே வெட்ட வெளிச்சமாக ஓப்பனாகவே அந்த கேசலுக்குள்ளே போயிட்டு இருக்காரு. இங்கே தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்கேனர் எடுத்து பார்த்தா அது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா வந்து காமிக்குது. சீக்ரெட்டாக டூம் யாருக்குமே தெரியாமல் ஒரு குரோனோ டைம் மிஷினை தன்னுடைய அந்த கேசலுக்கு கீழே உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ அதன் மூலியமாக தன்னுடைய பாஸ்ட்டை பார்க்கறதுக்காக தான் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் எம்ஜே அண்ட் ஆன்மேயோட அங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் பாஸ்ட் அவங்களால அஃபெக்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் முடியும். கிட்டத்தட்ட ஒரு பேய் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவங்க அவங்களுடைய இந்த மெமரிஸை மட்டும் பாஸ்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த வகையில் சுற்றி இருக்கக்கூடிய எம்ஜே அண்ட் ஆன்மே ஆரம்பத்தில் பயந்துடுறாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மளால் இந்த டைமில் நான் மாற்ற முடியாது. ஸோ எந்த ஒரு வகையிலுமே டைம் ஸ்ட்ரீமில் சேஞ்சஸ் வராது, பட் இருந்தாலும் நம்மளுடைய இந்த பாஸ்ட் மெமரிஸை ரிலீவ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் என்னுடைய அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனால் அந்த நாளை நான் பார்க்கறதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் கடைசியாக அவங்க அப்பா அம்மாவை பார்த்தா அந்த நொடிக்கு போகிறாரு. குட்டி பிட்ட பார்க்கறதுக்கு குட் பை சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வண்டியில் ஏறி போகிறத ஒரு விஷயத்த ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு இருக்காரு. போகாதீங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கிள் உயிரோடு இருப்பாங்க, அங்கிள் உயிரோடு இருந்தாங்கன்னா எனக்கு இந்த சக்தி கிடைச்சிருக்காது, நானும் உயிரோடு இருப்பேன்ல, போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஆட ஆரம்பிக்கிறாரு. அவரால் ஃபிசிக்கலாக அந்த டைமில் பாதிக்க முடியல. டைம் ஸ்ட்ரீம் நார்மலாக தான் நடக்குது, பட் இருந்தாலும் அவரோட இந்த பாஸ்ட் மெமரிஸ் ஒரு விதமான வழி அவருக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் நம்ம மேரி ஜேன் நம்ம பீட்டர் பார்க்கற கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல ஆன்மி யங் பென் பார்க்கறதுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆன்மி உங்களுக்கு வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் தரேன் அப்படின்னு சொல்ல ஆன்மி இருக்கட்டும் கிளம்புவோமா அப்படின்னு கரெக்டாக அவங்க வெளியில் வரும்போது டூம் பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை சுற்றி வளர்ச்சிது. அது ரோபோட்ஸாக இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஸ்பைடர்மேன் அதை அடிச்சு நோத்த ட்ரை பண்ணுறாரு. பட் டக்குன்னு அவருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு விதமான வலி ஏற்படுது. அந்த வலியெல்லாம் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரே இடத்துல சுருண்டு விழுந்துறாரு. இது இப்போ வரக்கூடாது, நான் இது என்னால் முடியல அப்படின்னு சொல்ல அவர் கஷ்டப்படுறதை பார்த்தோன்னே எம்ஜே அண்ட் ஆன்மே சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட அயன்மேன் ஆர்மர் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு இவங்க யாருக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆன்மே நீங்கள் இப்படி சண்டை போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, வாவ் நீங்கள் ஏன் அவஞ்ச டீமில் சேரக்கூடாது அப்படின்னு கீழே வந்து நம்ம பீட்டை பார்க்குறேன். அப்படியே எழுப்பி அங்கே லட்வீராலேருந்து வெளில வந்துடுறாங்க. நம்ம ஸ்பைடர்மேனும் அவருடைய இந்த அயன்மேன் சூட்டை கொண்டு போய் டோனி ஸ்டார்க் கிட்ட ஒப்படைக்க, டோனி ஸ்டார்க்கும் உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு நான் செய்கிறேன், வாழ்க்கையோட கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீ அப்படின்னு கேட்கும்போது பீட்டை பார்க்குறோம். எஸ், அதனால தான் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்மே எம்ஜே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி என் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க விஷயங்களை செஞ்சுட்ருக்கேன். இப்போ வெக்கேஷனுக்கு லாஸ் வேகஸ் போகலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டோனி ஸ்டார்க் நல்ல ஐடியா, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வா, எனக்கும் அங்கே சொந்தமாக ஒரு பென்ட் ஹவுஸ் இருக்குது, எவ்வளோ நாள் நினச்சி தங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைடர்மேன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாரு. என்னுடைய ஸ்பைடர் சென்ஸை வச்சு அங்கே என்னால் கேம்லிங்லாம் அதிகமாக கொள்ளையாக சம்பாதிச்சு எம்ஜே அண்ட் ஆன்மியோட அந்த வாழ்க்கையை செட்டில் ஆக்க முடியும். ஆனால் அங்கேயுமே கண்டிப்பாக சண்டை போகிறதுக்கு ஆளுங்க வரதான் போகிறாங்க. பத்தாவதுக்கு வரைக்கும் இங்கேருந்து கிளம்பி ஹவாய்க்கு போகலான்னு பார்த்தா அட்டுமேன் சும்மா இருக்க விட மாட்டான், எங்கே போனாலும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைப்பாங்களே, என்ன தான் செய்யுது, என் வெக்கேஷனில் என்ஜாயே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறதை பார்த்த உடனே டோனி ஸ்டார்க் அப்படின்னா எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே நீ போனா யாரையும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, சந்தோஷமாக நீ எம்ஜே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் ஸ்பைடர்மேனுமே ஷாக் ஆகிறாரு. அப்படின்னா இடம்னு சொல்லி அந்த சமயத்தில் இது எல்லாத்தையுமே மார்லன் தூரமன்னு ஒட்டு கேட்டுட்ருக்காரு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா, உன்னுடைய கடைசி நாட்களுக்கான நேரம் வந்துருச்சு, டைம் டு ஃபீஸ்ட், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறாரு. ஆளை காணும். அப்படியே நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்குறோட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அங்கேயுமே ஆளை காணும். எங்கேயோ இல்லையா, எங்கே தாண்டா போனேன், இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் இருக்க அப்படின்னு மார்லன் யோசிக்கிற அந்த கேப்பில் நம்ம பீட்டர் பார்க்குற எம்ஜே பூமியில் இல்லை, பூமியை விட்டு தாண்டி டோனி ஸ்டார்க்கோட அந்த சேட்டிலைட்டில் நிலவுக்கு பக்கத்தில் ரொம்பவே ப்ரைவேட்டான ஹாப்பியான ஒரு வெக்கேஷனை அமைதியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது எதையுமே ஆன்மேவால் பெருசாக மனசில் தாங்கிக்கவே முடியலங்க. ஏன்னா தான் புள்ள போல் ஒருத்தன் கண் முன்னாடி சாக போகிறான்னு தெரிஞ்சு காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ஆன்மே அழ ஆரம்பிக்கிறாங்க. வெக்கேஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது காட்டிலும் திரும்பவும் அந்த மனசை ஸ்பைடர்மேனாக தாங்க சுற்ற ஆசைப்படுறாரு. ஸ்பைடர்மேனாகவே வாழ்ந்து இறக்கணும்னு நினைக்கக்கூடியவ கடைசியில் நான் இந்த பக்கம் மோல நான் தேடி வரப்போறான்னு தெரிஞ்சிருச்சு, அவ கூட சண்டை போட்டு தோக்க விரும்புகிறேன், அவங்ககிட்ட என்னுடைய ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்யாது, ஸோ நான் என்னையே அவன் முன்னாடி கொண்டு போய் படைக்க போகிறேன், என்ன செய்யறான்னு பார்த்துருவோம் அப்படின்னு எம்ஜேக்கு குட் பை கிஸ் கொடுத்துட்டு ஸ்பைடர்மேன் நியூயார்க் சிட்டியில் பறந்து வெப்ஸ்விங் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் மார்லன் ஒரு ஓரமானு ஸ்பைடர்மேனை டார்கெட் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் மார்லன் வர ஒரு விஷயத்தை ஷேடோ வச்சு இப்படி ஸ்பைடர்மேன் கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட நான் பயந்து ஓட விரும்பல, என் வாழ்க்கையோட கடைசி நாள் இன்னைக்கு இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு இந்த நொடி வீரனா தோப்பண்டா
அப்படின்னு இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் வர்சஸ் மார்லன் ஃபைட் வந்து ஆரம்பிக்குது. அந்த ஃபைட் ஆரம்பித்தா அடுத்த நொடி கொண்டு போய் ஜே ஜோனா ஜேம்சன் ஆஃபீஸில் தான் இறங்குறாங்க. ஏன்டா அந்த பையன் சும்மாவே ஆடுவான்டா, அவன் கிட்ட ஏன்டா இவன் வந்து கோத்து விட்றீங்க? ஒரு பக்கம் அவங்க 2 பேரும் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜே ஜோனா உடனே ஸ்பைடர்மேன் நம்மளுடைய ஆஃபீஸ் ஆச்சு நொறுக்கிட்டான்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறா, நாளைக்கே பேப்பர் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்பைடர்மேனால நம்ம மார்லனை தாண்டி தப்பிக்க முடியல. ஸ்பைடர்மேன் முடிஞ்ச அளவுக்கு மார்லனுக்கு டஃப் கொடுக்க தான் ட்ரை பண்ணுறாரு. பட் மார்லன் எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் அவனுக்கு ஒரு சின்ன மூச்சு கூட வாங்கலைங்க. அவனுக்கு ரத்தமும் வரல, ஒன்றுமே நடக்கல. ஸ்பைடர் சென்ஸுமே வேலை செய்யாத சமயத்தில் இவன் எப்போதும் என் கண் பார்வையில் தான் இருக்கணும்னு அங்கேருந்து பார்த்து போய் எம்பையர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழையிறாரு. அங்கே தான் முதல்ல ஸ்பைடர்மேன் அந்த ரேடியோக்டிவ் ஸ்பைடருங்கிறது கிடச்சிருக்கும். என்னுடைய ஸ்பைடர்மேன் வாழ்க்கை இங்கே தான் ஆரம்பிச்சது. இங்கேயே இது முடிஞ்சாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல, மார்லனை எதிர்த்து இங்கே நான் சண்டை போட்டே தீருவேன் அப்படின்னு ஃபைட் கொஞ்சம் பயங்கரமாக நடக்க ஆரம்பிக்குது. ஸ்பைடர்மேனும் அங்கங்கே 2-3 அடி இந்த பக்கம் மார்லனை அடித்தாலும் அது எந்த ஒரு விதமான எஃபெக்டையுமே மார்லன் மேலே கிரியேட்டே பண்ணலை. எப்போவுமே ஏன் சாப்பாடு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு அவர் பேசி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பைடர்மேன் இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கு, அவன் எங்கடா போனீங்க, அட்லீஸ்ட் வாஸ்பேயாவது அனுப்பிச்சு விடுங்கடா என்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அவரும் போராடிட்டு இருக்காரு. அவன் வரமதே தெரியல. என்னால் அவனை சீக்கிரம் கொள்ள முடியும், ஆனா அதை நான் உனக்கு கொடுக்க விரும்பல, அது செஞ்சு எனக்கு போர் அடிக்குது, அணுவா ரசிச்சு கொள்றான் உன்ன அப்படின்னு அவரை திரும்ப தெருவில் போட்டுட்டு சுற்றி இருக்க அந்த கார் எல்லாத்தையுமே தூக்கி நவுத்திட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனை அட்டி பொழக்கிறாருங்க. ஸ்பைடர்மேன் அந்த சட்டையெல்லாம் கிழிஞ்சு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடம்பளவுலையும் ரொம்ப வீக் ஆகிட்டாரு, ஸ்டாமினாவும் சுத்தமாக இல்லை, அண்ட் அவருடைய ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்யல. பட் இருந்தாலும் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு டஃப்பான ஃபைட்டை தான் கொடுக்குறாரு. அந்த இடத்துல நம்ம மார்லனை பின் பண்ணி மூக்கில் குத்துன்னு குத்துறாரு. நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன் உனக்கு கொல்றேன்டா அப்படின்னு அவர் மார்லனை அடி நடிக்க மார்லன் உன்னுடைய குடும்பத்துக்கு நீ உண்மையில உன் பெஸ்ட்டை கொடுத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு நடுவில் நம்ம ஸ்பைடர்மேனோட கண்ணை பிடிக்க தின்றாருங்க. கண்ணை அப்படியே பிடிக்க தின்ட்டாரு. செம்ம டேஸ்டாக இருக்கே. துடிச்சு போன நம்ம ஸ்பைடர்மேனை மார்லன் திரும்ப அவன் விடாத அளவுக்கு அடித்து பொழந்து கட்டிடுறாரு. எதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான கடைசியில் அந்த நேரம் வந்துருச்சு பத்தியா, சாப்பிட வேண்டிய நேரம், நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு திரும்பி பார்த்தா போலீஸ் கூட்டம் வந்து குவிஞ்சிடுறாங்க. இவனுங்களை கொல்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போலீஸும் அவர் கூட்டிட்டு இருக்காரு. திரும்ப புது போலீஸ் வந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இவங்க என்ன நிம்மதியான ஸ்பைடர்மேனை சாப்பிட விட மாட்டாங்க போல. சரிடா காப்பாத்துங்க, ஆனால் அவனை தனியாக கொண்டு போய் வைப்பீங்களே, அப்போ நான் அவனை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சாப்பிட்றேன்டா அப்படின்னு மார்லன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக கீழே நம்ம ஸ்பைடர்மேன் நடப்பணமாக விழுந்து கிடக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, இவனுக்கு உதவி தேவை, அவனால் மூச்சு விட முடியலன்னு நினைக்கிறேன், உடனே மாஸ்க்கு கழட்டுங்க, அவன் மூச்சு விடட்டும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவன் மாஸ்க்கு கழட்டுறாங்க. கழட்டினோடனே எல்லாருக்கும் பீட்ட பார்க்குறதா அவரும் தெரிஞ்சுச்சா நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, முக குழப்பி வச்சிருக்கான். சுற்றி இருக்க போலீஸ் இவன் முகத்தை அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையே, சீக்கிரம் அவனை உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவனை ஆம்புலன்ஸில் ஏற்ற அந்த நொடி, ஆம்புலன்ஸில் ஏற்பட்ட அந்த நொடி பீட்டர் பாக்கர் இறந்துடுறாரு. உடனே போலீஸ் the name is gone, the man is gone. எஸ், ஸ்பைடர்மேன் இறந்துட்டாரு. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ஸ்பைடர் மட்டும்தான். அந்த ஸ்பைடர் பவர் மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம ஸ்பைடர்மேன் உயிரை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அதை மீட்டு கொண்டு வர முடியுமான்னு சொல்லி இப்போதைக்கு இருக்க எல்லா டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா, லியூக் கேஜ் அண்ட் அயன்மேன் இவங்க 3 பேருமே ஸ்பைடர்மேனை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறான், உங்களை யாருமே எங்களால் பார்க்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர் கராராக சொன்னாலும் அயன்மேன் கேட்குற மாதிரி தெரியல. அப்போதைக்கு மேரி ஜேன் என் பீட்டை பார்க்குற நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க அந்த ஆப்போசிட் திசையில் குறுக்கு சந்தில் அந்த ஐசியூ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நடுவில் மோர்லனும் நம்ம ஸ்பைடர்மேனை சாப்பிட அங்கே வந்துட்டு இருக்கான். ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் மோர்லன் நம்ம ஸ்பைடர்மேன் முன்னாடி தோன்றி கடைசியில் முடிச்சிடலாமா அப்படின்னு தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனை கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டாக பின்னாடி எம்ஜே குரங்கு மாதிரி நம்ம மோர்லன் பின்னாடி தாவி அவனை விடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மோர்லனை இழுத்து ஸ்பைடர்மேன் கிட்ட தூரமாக தள்ளுறான். நீ யார்டி ஏன் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்ல நம்ம மேரி ஜேன் பீட்டை பார்க்குற காப்பாற்றுறதுக்கு இறங்கி சாவறதுக்கும் தயாராக அந்த பக்கம் மோர்லனை எதிர்த்து நிற்கிறாங்க. பக்கத்தில் கிடக்கிற அந்த கத்தியை வச்சு இந்த பக்கம் மோர்லனை குத்த வரான். அதை தட்டி விட்டுட்டு மோர்லன் நம்ம மேரி ஜேனோட கையை பிடிச்சி டக்குன்னு உடச்சிடுறாரு. மேரி ஜேன் வழியில் உயிர் போடுற மாதிரி கத்துறா, பீட்டர் அப்படின்னு சொல்ல கத்துற அந்த சத்தம் அந்த ஸ்பைடர் காதில் கேட்குது. டக்குன்னு கண் முழிக்கிறாரு. கண்ணு முழுக்க கருப்பாக இருக்கு. ஸ்பைடர் வெறும் சவத்தில் ஏறுறது, தாவி போடுறது மட்டும் கிடையாது, அதுக்கிட்ட கொடுக்கு இருக்குடா, கொடுக்க வச்சு அது குத்தவும் செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் மார்லன் மேலே எகிரி குதிக்க மார்லனுக்கு அது ஷாக்காக தாங்க இருக்குது. மார்லனை லாக் பண்ணி நம்ம ஸ்பைடர்மேன் அவருடைய வெப்ஸை ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஆனால் வெப் ஃப்ளூயிடுக்கு பதிலாக அவர் கையில் இப்போ ஒரு கொடுக்கு வருது, ஒரு ஸ்டிங்கர் மாதிரி ஒன்று வருது, அசாசின்ஸ் கிரீடோட ஹிடன் பிளேட் மாதிரி. அதை வச்சு இந்த மார்லனும் ஒரே குத்து மார்லன்
துடிச்சு அதே இடத்துல காத்து மாதிரி கரையிறான். லைட்டா மேரி ஜேன் பயந்துடுறான். இந்த கலவர சத்தம் நம்ம கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன் இவங்க எல்லாருக்குமே கேட்க அவங்க டக்குன்னு இந்த எமர்ஜென்சி ரூமுக்கு வராங்க. அந்த சமயத்துல இந்த மொத்த இடமுமே காத்து மாதிரி, சூறாவளி காத்து மாதிரி சுழலுதுங்க. இது இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மோர்லன் அதே இடத்துல காத்தோட காத்தா கரைஞ்சிடுறான். பீட்டர் பாக்கர் வலி தாங்க முடியாம அதே இடத்துல மயங்கி விட நம்ம மேரி ஜேன் இப்போதைக்கு பீட்டர் பாக்கர் பக்கத்துல வராங்க. நான் வந்துட்டேன் பீட்டர், என்ன இப்படி விட்டுறாத. பீட்டர் பாக்கர் எம்ஜியை பார்த்து, நான் சொல்றது கேளு, எனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, என்னால் இனிமே இதை தாங்க முடியாது எம்ஜி. இந்த முறை என்னால் அதை உணர முடியுது. நான் இல்லைனாலும் நீ சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா வாழணும். ஒரே ஒரு முறை ஐ லவ் யூ சொல்லுவியா ப்ளீஸ். தன் கையில் தன் காதலன் இறக்க போகிறத பார்த்து எம்ஜியாவில் என்னங்க பண்ண முடியும்? அவள் கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஐ லவ் யூ பீட்டர், ஐ லவ் யூ, என்னை விட்டு போயிடாத பீட்டர், என்னை விட்டு போயிடாத. அவன் அழுதுட்டு இருக்க அந்த சமயத்திலேயே நம்ம பீட்டர் குட் பைன்னு சொல்லி நம்ம மேரி ஜேன் கையிலேயே உயிரை விட்டுறாரு. பீட்டர் பாக்கரோட உடல் இப்போதைக்கு ஐசியூலேருந்து வெளில கொண்டு வரப்படுது. நம்ம அயன்மேன் இவனுடைய அந்த ஐடென்டிட்டியும் இவன் யாருங்கிற அந்த விஷயமும் வெளில தெரியக்கூடாது, நீங்கள் ப்ரொசீஜர் எதுவுமே முடிக்க தேவையில்ல, நான் இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் கண்ணாடியை உடச்சிட்டு பீட்டர் பாக்கர் அந்த உடலை தூக்கிட்டு அங்கேருந்து பறந்து போகிறாரு. இதுக்கு என்ன டேமேஜ் ஆச்சோ அந்த பில்லை எனக்கு அனுப்புங்க, நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பீட்டர் பாக்கர் அந்த உடலை அவெஞ்சர்ஸ் டவருக்கு கொண்டு போகிறாரு. அவெஞ்சர்ஸ் டவருக்குள்ளே இப்போதைக்கு ஆன்மே நடந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அது தாங்க முடியாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்ம மேரி ஜேன் போய் ஆன்மேக்கு கன்சோல் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் பீட்டர் பாக்கர் இருந்த உடல் யாருக்கிட்டுமே கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவெஞ்சர்ஸ் டவர் உச்சியில் கொண்டு போய் அவருடைய உடலை இப்போதைக்கு பாதுகாப்பாக டோனி ஸ்டார்க் வைக்கிறாரு. இதில் அதிகமாக உடஞ்சி போனது எம்ஜே தான். ஒவ்வொருத்தரும் எம்ஜேவுக்கு இப்போதைக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த உடலை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி எம்ஜே இப்போதைக்கு எலிவேட்டர் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஸ்டீவுமே உள்ள வந்து எம்ஜேக்கு ஆறுதல் சொல்கிறாரு. என்னை விட நீங்கள் ஆன்மே கூட பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க ரொம்ப பாவம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ஆன்மே கூட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜே அந்த ஆறுதலை அவள் வாங்காமல் ஸ்டீவை ஆன்மே கிட்ட அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் நம்ம டோனி ஸ்டார்க் எம்ஜே பார்க்க வர, எம்ஜே என்ன அவனுடைய ஃபியூனரல் பற்றி பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேச்சா அப்படி கிடையாது, நாங்கள் எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் தானே, எங்களுடைய ஐடென்டிட்டியை மறைக்கிறது தான் எங்களுடைய வேலையாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பீட்டர் இறந்திருக்க அந்த சமயத்தில் அந்த ஃபியூனரல் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவனுடைய இறப்பு எப்படி நடந்ததுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணும்ல. ஸ்பைடர்மேன் சண்டை போட்டதை எல்லாரும் பார்த்தாங்க, ஆனால் பீட்டர் பாக்கர் அவனுடைய இறப்பை மறைக்கணும்னா ஏதாச்சும் ஒரு வகையில் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். மேபி கார் ஆக்சிடென்ட், இல்லை யாராவது அவனை அடித்து கொண்டுட்டாங்க, அந்த மாதிரி எழுதுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எம்ஜே கிட்ட ஐடியா கேட்க, எம்ஜேக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்க பிடிக்காத நம்ம எம்ஜே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருந்த நம்ம எம்ஜேவை பார்த்த உல்வரின், நீ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இழந்தது நினச்சி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, வேணா நம்ம 2 பேரையும் ஒரு டேட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்க, எம்ஜே செம்ம கடுப்பாக்கி பல செவிலியே நம்ம உள்ளூரின் அடிச்சுட்டு இனிமேல் என்ன நினைப்போட என்கிட்ட பேசாதரா அப்படின்னு சொல்லி கோவத்தோட அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க, அவளே வருத்தத்தில் இருக்கா, இப்போ தான் பீட்டர் பார்க்குறேன் தான், அவகிட்ட நீங்கள் இப்படி கேட்கலாமான்னு சொல்லி பக்கத்தில் அவங்க கேட்டதுக்கு நம்ம உல்வரின் அவள் இப்போ க்ரீஃபில் இருக்கா, க்ரீஃபை தாண்டி அவள் கோபத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த ஒரு வழியிலேருந்து அவளால் வெளில வர முடியும். க்ரீஃப்லேயே அவள் இருந்தானா அவள் தனித்தனியாக ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நானும் செஞ்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளை நான் கோபத்தோட பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டேன். இதனால் அவன் என்கிட்ட இனிமேல் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவள் எனக்கு கொல்லணும்னு நினச்சாலும் பரவாயில்ல, சாகவும் தயார். அவள் இப்போதைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், இந்த வழியிலேருந்து வெளில வரணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண சொல்லி அவர் அங்கேருந்து அமைதியாக கிளம்பிடுவார். கல்லுக்குள் ஈர மாதிரி நிஜமாலே உள்வரியும் ஆக்சுவலாக மக்களை பற்றி யோசிக்கிறவன தான் இருக்கான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம எம்ஜிக்கு ஏதோ ஒரு வகையில் ஆர்த்தர் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பீட்டர் பார்க்குற அந்த உடலை வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய கண்ணாடி சத்தம், யாரோ உடச்சிக்கிட்டு உள்ளே வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. டோனி ஸ்டார்க் தான் முதல் ஆளாக அங்கே போய் நிற்கிறாரு. அதை தொடர்ந்து பின்னாடி எம்ஜிவும் நான் பீட்டர் பார்க்குற உடலை பார்த்தே ஆகணும்னு சொல்லி வந்து எட்டி பார்க்குறாங்க. மிகப்பெரிய ஒரு ஷாக். நோ 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 அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்குறோட உடல் 2ஆக பிளக்கப்பட்டிருக்குங்க. ஒரு கூடு போல் உள்ளிருந்து ஏதோ ஒரு பொருள் வெளியில் வந்தது போல் பீட்டர் பார்க்கர் அவருடைய ஸ்கின்னையே ஷெட் பண்ணியிருக்காரு. சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எம்ஜே மயக்க போட்டு கீழே வந்துடுறா. டோனி ஸ்டார்க் அண்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி யார் பண்ணியிருப்பா, ஐ மீன் அவன் இறந்துட்டான், அவன் இறந்து போன உடலை வெட்டி யார் இந்த மாதிரி கொண்டு போயிருப்பா, என்ன நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் யாரோ வெளியிலேருந்து உடச்சிக்கிட்டு உள்ளே வரல, உள்ளேருந்து யாரோ ஒருத்தங்க உடச்சிக்கிட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. உடனே டோனி, லியூக் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டி கேமரா செக் பண்ணு, இங்கேருந்து யார் வெளில போனால் உள்ள வந்தான்னு சொல்லி மொத்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி டோனி ஸ்டார்க் ஆர்டர் கொடுக்க,
இந்த பக்கம் பீட்டர் பார்க்கரோட இந்த உடல் மிஸ் ஆகுது. சென்ட்ரல் பார்க்கில் இப்போதைக்கு 4-5 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சென்ஸில் பூச்சிகளை அந்த ஸ்கூல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லா ஸ்பைடரும் இல்லாமல் சில ஸ்பைடர்ஸ் அதோடைய அந்த தோலை உரிக்கக்கூடியது, அதோடைய ஸ்கின்னை ஷெட் பண்ணி புது ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். அந்த மாதிரி சில ஸ்பைடர்ஸை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை அனுப்பிவிட அதில் ஒரு பையன் மட்டும் கடகடான்னு ஓடி போய் ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு குட்டி ஸ்பைடரை பிடிச்சிட்டு, டீச்சர் இங்கே பாருங்க நான் ஸ்பைடரை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மேலே நிமிர்ந்து பார்க்குறான். அங்கே அந்த பாலத்தோட மூலையில் ஒரு கொக்கும், இந்த சிலந்தி வலையால் உருவாக்கப்பட்ட ஒரு கூடுங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஆத்தி என்னடா இதுன்னு சொல்லி அங்கிருந்து பயந்து திரிச்சு அந்த பையன் ஓட இப்போதைக்கு புது ஸ்பைடர் பிறக்க போகிறான். பீட்டர் பார்க்கரோட அந்த உடல் எப்படி காணாம போச்சு? உள்ளேருந்து யாரோ ஒருத்தன் அதை கடத்திட்டு போயிருக்கானா? அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் முக்கியமாக தேவைப்பட்டிருக்கு. அயன்மேன் மொத்த இடத்தையுமே சல்லடை போடுங்க அப்படின்னு சொல்ல அயன்மேன் தன்னுடைய ஸ்கேனரை யூஸ் பண்ணி அந்த மொத்த நகரத்துமே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காரு. யாராவது அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்களா இல்லையான்னு. எனக்கு லைட்டாக பயமாயிடுது. ஒருவேளை தப்பிச்சு போனது ஏன் பீட்டர் இருக்கக்கூடாது? ஏன்னா நான் அந்த ஐசியூவில் பார்த்த அந்த கோர விஷயத்தை என்னால் என் கண்ணில் மறக்க முடியல. பல முறை பீட்டர் இறந்து திரும்ப வந்திருக்கான். ஒருவேளை ஏன் இது அதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு லைட்டாக எம்ஜி மனதுக்குள்ள ஒரு பயம் கலந்த நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. பீட்டரோட அவுட்டர் ஷெல்லில் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு மட்டும் தான் இருக்குது. உண்மையான பீட்டரோட பாடி எங்கே தான் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா இந்த பக்கம் ஒரு பிரிட்ஜு கீழே இருக்கக்கூடிய வெப் கொக்குனை காமிக்கிறாங்க. உள்ள நம்ம பீட்டர் ஒரு விதமான வித்தியாசமான திரவத்தில் மிதந்துட்டு இருக்காரு. ஏஞ்சிரு அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்க டக்குன்னு பீட்டர் கண் முடிச்சு பார்த்தா ஏதோ காட்டுக்கு நடுவில் இருக்காரு. ஐயோ அது எனக்கு கடிச்சிருச்சு அப்படின்னு தூரத்தில் ஒரு சத்தம் கேட்க அங்கே எட்டி பார்த்தா எங்கர் வெர்ஷன் ஆஃப் பீட்டர் பார்க்கர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைடரை தட்டி விட்டு சுற்றி இருக்க மக்களோட பேசிட்டு இருக்காரு. அங்கே எங்க வெர்ஷன் ஆஃப் பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர் கடிச்சா அந்த நொடியை இந்த பீட்டர் பார்க்கர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ஸ்பைடர் இந்த பக்கம் பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா வெப் பண்ற மாதிரி தெரியுது. பீட்டர் பார்க்கர் அந்த எங்கர் வெர்ஷனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. திடீர்னு ஒரு திருடன் குறுக்கால ஓடி போறான். ஸ்பைடர்மேன் அது ஏன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த ஸ்பைடர் அங்கிள் பென்னை கொன்னுருது. ஸோ சிம்பிளி பீட்டர் பார்க்கர் அவருடைய கடந்த காலத்தை ஒரு வித்தியாசமான கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீ கடிப்பட்டு இருக்க, அந்த ஸ்பைடர் உனக்குள்ள இருந்திருக்கு, நீ அதை பார்த்து பயப்படலண்ண. ஸ்பைடர் உருவத்தை அந்த சக்தியை மேலே ஒரு ஆடையாக போட்டிருந்த, ஆனால் உண்மையிலேயே அந்த ஸ்பைடர் சக்தி உனக்குள்ள இருந்திருக்கு. அதை நீ புரிஞ்சுக்காம உனக்குள்ள ஒரு ஹியூமனிட்டி இருக்குன்னு நினச்சிருக்கண்ண. முட்டாள். இப்போ அந்த ஸ்பைடர் சக்தி உன்னை விட்டு போயிடுச்சு, உனக்குள்ள இல்லை. என்ன செய்ய போற அப்படின்னு ஸ்பைடர்மேனை ஒரு வித்தியாசமான விகாரமான உருவமாக மரத்து மேலே உக்காந்துக்கிட்டு பீட்டர் பார்க்கற கூட பேசிட்டு இருக்காங்க. வழக்கமாக ஸ்ட்ரென்த்து, ஸ்பைடர் சென்ஸு, அஜிலிட்டி, கை வச்சா ஒட்டிக்கிறது, வெப்பு இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது தான். ஆனால் இப்போ உனக்கு ஸ்டிங்கர் கிடைச்சிருக்கு. மற்றவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும்னா நீ செத்துட்ட. ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்பைடர் சாகலை, அது சாப்பிட்டது. மோர்லேனியை சாப்பிட்டது. சாகாது தயாராக இல்லை, அது உனக்குள்ளேயே வளர்ந்தது. இப்போ வெளியில் வர திரும்ப புது மனிதனாக பிறக்க தயாராக இருக்கு. வாழ்க்கையில் ஒரு முறை ஸ்பைடர் அதோடைய அந்த தோலை உதுத்து புது உடலை எடுத்துக்குமா? நீ செத்து திரும்ப பிறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது உனக்கு கொடுக்கப்படுற செகண்ட் சான்ஸ் ஸ்பைடா. ஒத்துக்கோ, எங்களை ஏற்றுக்கோ அப்படின்னு அந்த மிகப்பெரிய ஸ்பைடர் பீட்டர் பார்க்கற கடிக்க இப்போதைக்கு கொக்குனை உடச்சிக்கிட்டு பீட்டர் பார்க்கறோட உடல் வெளியில் வந்து விழுது. உடல் முழுக்கவே ஒரு விதமான சிவப்பு சாயம் பூசப்பட பீட்டர் பார்க்கர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் குதிச்சு தன்னுடைய உடலை க்ளீன் பண்ணிக்கிறாரு. இறந்து போன பீட்டர் பார்க்கர் மறுபடியும் புது மனிதனாக பிறக்கிறாரு. ஆனால் உண்மையிலே அவர் மனிதன் தானா? இனி பீட்டரை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் பீட்டரோட உடலை நம்ம அப்படியே வச்சிருக்க தேவையில்ல, தகனம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்மி அண்ட் எம்ஜி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் தூரத்தில் கதவு தட்டுற சவுண்ட் என்னன்னு சொல்லி போய் திறந்து பார்த்தா அங்கே பீட்டர் வந்து நிற்கிறாருங்க. எம்ஜே அண்ட் ஆன்மியாவால் அதை சுத்தமாக நம்ப முடியல. நான் உங்களை விட்டு திரும்ப போக மாட்டேன், எப்போவுமே போக மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவெஞ்சர்ஸுக்கு ஒரு விதமான கன்ஃபியூஷன் ஏற்பட தான் செய்யுது. நடந்த விஷயங்களை ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட சொல்லும்போது, அதுக்காக தான் உடலை நாங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தோம். உள்ளிருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்க அந்த காந்தரால் கொஞ்சம் சந்தேகப்பட்ட மாதிரி நீ திரும்ப வந்துட்ட. ஆனால் இருந்தாலும் உண்மையில நிறைய டெஸ்டிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பீட்டர் பார்க்கர் வழக்கமாக செய்கிறது தானே அப்படின்னு சொல்லி டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பத்துறாரு. நடுராத்திரியில் எழுந்து தன்னுடைய உடல் எங்கே இருந்துச்சோ அங்கே போய் பார்க்க வெறும் ஒரு கூடு மட்டும்தான் இருக்குது. பீட்டர் பார்க்கறதுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுது. நான் உண்மையிலே திரும்ப பிறந்துட்டேனா, இல்லை ஸ்பைடரை நான் மொத்தமாக டேக் கண்ட்ரோல் பண்ணிடுச்சா? நான் மனிதனா சிலந்தியா? அமைத ஒன் அதா. பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு பீட்டர் பார்க்க மெமரிஸ் தான் இருக்குது, நானும் அப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெட்டிங் ரிங்கை மாட்டிக்கிட்டு
அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் டோனி ஸ்டார்க் அண்ட் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் நம்ம பீட்டர் பார்க்கர் உடம்புல வளைச்சு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்கிற எல்லா ரிசல்ட்ஸுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, புதுசாக இருக்கு. ஏதோ ஒரு புது குழந்தை பிறந்தது போல எல்லா செல்லுமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி ஒரு வித்தியாசமான ரிசல்ட் கிடைக்கும் போது அதை நம்ம டோனி ஸ்டார்க்கால சுத்தமாக நம்பவே முடியல. ஏதோ லைக் லிட்டரலி சொல்லி அளவெடுத்து சென்ற மாதிரி ஒரு உடம்பு கிடைச்சிருக்கு, பாடி கிடைச்சிருக்கு, உள்ள எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, எந்த ஒரு அடையாளங்களும் இல்லை. இவ்வளோ வருஷங்கள் நம்ம ஸ்பைடர்மேன் சண்டை போட்டு அவர் உடம்புல ஏற்கப்பட்ட கீரல்கள் இருக்கும்ல, ஸ்கார் வடுக்கல்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. நீ புது மனுஷனா பிறந்திருக்கடா, இந்த மாதிரிலாம் யாருக்கும் நடக்காதுன்னு சொல்லி மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் டோனி ஸ்டார்க் பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் அவர் கழட்டி போட்ட அந்த ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின் இருக்கக்கூடிய அதை சேஃப்கார்டாக அது மேலே டெஸ்டிங் நடத்தக்கூடிய அந்த இடத்துல ஏகப்பட்ட குட்டி குட்டி ஸ்பைடர்ஸ் இப்போதைக்கு அதை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த உடலோட தூக்கி போட்ட தோலை சிலந்திகள் கண்ட்ரோல் எடுக்குது. கிச்சனில் நம்ம லோகன் உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் எம்ஜே உள்ள போது என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை அன்னைக்கு அடிச்சிருக்க கூடாது, நீ எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துயரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கோபமாக மாற்றி என்னை அதுலேருந்து வெளிவர உதவி செஞ்ச, அதை நான் புரிஞ்சுக்காம ஒன்று அடிச்சிட்டேன் பார்த்தியா, அது எனக்கு இப்போ தான் புரியுது. நீ என்னை டேட்டிங் கூப்பிட்டா உன் கூட நான் வரதுக்கு பதிலாக ட்ரெயினில் அடிபட்டு செத்துருவேன், அது தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்து என்கிட்ட அப்படி கேட்டிருக்கேன்னா கண்டிப்பாக என்னை திசை திருப்ப தான் இருந்திருக்கணும். ரொம்ப நன்றி லோகன் அப்படின்னு சொல்லி லோகனுக்கு தேங்க்யூ பண்ணுறாங்கன்னு கிளம்புறான். லோகன் டவுட் பண்ணுறாரு, இப்போ அவன் என்னை பாராட்டிட்டு போகிறாளா இல்லை என்னை உசுப்பேற்றிட்டு போகிறாளான்னு. இந்த சமயத்தில் லஞ்ச் பிரேக் விட்டாச்சு, நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க, பீட்டர் உன் உடம்புல இன்னும் நிறைய டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டோனி ஸ்டார்க் தெரியாதனமாக பீட்டர் உடம்புல கை தான் வைக்கிறாரு. பீட்டருக்கு என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு டோனி ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணி அப்படியே தள்ளி விட்டுறாருங்க கீழே. அவருடைய ஸ்பைடி சென்ஸ் ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே டக்குன்னு பெருசாக மாற்றி அதை உடனே ட்ரிகர் பண்ணி விட்டுது. அதனால் டோனி ஸ்டார்க்கே ஆபத்துங்கிற மாதிரி பீட்டரோட அந்த ஸ்பைடர் சென்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. டோனி, இதை நான் சூட் போட்டிருக்கும் போது நீ பண்ணிருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஆன்மே உள்ள வந்து, என் செல்லத்தை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, காலையில் தான் அவனை நீ வெளியே விடலை, எல்லாம் சரிப்பட்டு வராது, பீட்ரு நீ கொஞ்சம் வெளியில் போய் ஃப்ரெஷ்ஷர் காற்று வாங்கிட்டு வா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நாள் வச்சு டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேர்கிட்ட வந்து பீட்டரை காப்பாற்றி விட்றாங்க ஆன்மே. பீட்டரும் கடகடன்னு ஓடி போய் எம்ஜே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எம்ஜேக்கு மாறு விஷயத்தை கொடுத்து ரெண்டு பேருமே ஜாலியாக அந்த சிட்டிக்குள்ளே ஸ்விங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீ செத்து போயிட்டியோ, அவ்வளோதான் நான் விதவை ஆகிட்டேனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். பீட்டர் உன்னை திரும்ப பார்த்துட்டு அப்புறம் தான் மனசில் ஒரு மிகப்பெரிய நிம்மதியே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பீட்டர் அதை கேட்டுக்கிட்டே போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பெட்டி திருட்டுகளை வந்து தடுத்துட்டு போயிட்டு இருக்காரு மனுஷன். பர்சனல் அண்ட் ஒர்க் லைஃபை எந்த அளவுக்கு சூப்பராக பேலன்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா. பீட்டர் பார்க்கர், நான் கடைசி வரைக்கும் உன்னை லவ் பண்ணிட்டு இருப்பேன் அண்ட் எப்போதுமே என் சப்போர்ட் உனக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பீட்டர் பார்க்கர் பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் டக்குன்னு அவருக்கு ஒரு மூளை வலி ஏற்படுது. அப்படின்னு சொல்லி அந்த ஸ்விங்கிங்கை பாதியிலே நிறுத்தி ரெண்டு பேருமே பொத்துக்கிட்டே நிக்கல விழுறாங்க. எம்ஜே பீட்டர்னு சொல்லி எப்படியோ அவனை சுயனுக்கு கொண்டு வர பீட்டர் டக்குன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவத்தில் போய் பள்ளி மாதிரி ஓட்டிக்கிறாரு. ஏதோ ஒன்று வித்தியாசமா நடக்குது, என்னால் அது உணர முடியுது. ஸ்டாக் டவர் ரொம்பவே ஆபத்தில் இருக்கு போல அப்படின்னு சொல்லி போய் எட்டி பார்த்தா ஸ்டாக் டவரோட மேல் பகுதி மொத்தமாகவே ஸ்பைடர் வெப்பால கவர் ஆகியிருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த வெப்புக்குள்ள இப்போதைக்கு அந்த ஸ்பைடர்மேனோட அந்த ஸ்கின்னை ஏகப்பட்ட ஸ்பைடர் சூழ்ச்சின்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே ஆயிரக்கணக்கான ஸ்பைடர்ஸ் இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய லேப் அசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஸ்பைடர்மேனோட துரத்தி விடப்பட்ட அந்த ஹஸ்கை மொத்தமாகவே சூழ ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹஸ்க்குள்ளே இந்த ஸ்பைடர் தங்களையே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஸ்பைடர்மேனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. பக்கத்தில் நம்ம எம்ஜேவை இறக்கி விட்டுட்டு நான் உள்ள போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போய் அங்கே எட்டி பார்த்தா நம்ம பீட்டர் பார்க்குற கழட்டி போட்ட அந்த ஸ்கின்னை கம்ப்ளீட்டாகவே ஸ்பைடர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து ஒரு உருவமாக மனித உருவமாக மாறி நிற்குது. பீட்டரால் அதை சுத்தமாக நம்பவே முடியல. நீ யாரு, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு பட்டுன்னு அதை அடிக்க போகும்போது நம்ம பீட்டர் பார்க்கர் என்ன மாதிரியான ஆக்ஷன் பண்ணுறாரோ கண்ணாடியில் பார்த்தது போல் அந்த எதில் இருக்கக்கூடிய ஸ்பைடர் உருவம் சேம் ஆக்ஷன் பண்ணுது. ஓ, என்ன மாதிரியே காப்பி பண்ணுறியான்னு சொல்லி அதை ஒரு குத்த ட்ரை பண்ணுறாரு. அப்போதைக்கு டக்குன்னு சுதாரித்த அந்த ஸ்பைடர் உருவம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செவத்தில் ஓட்டியை போட்டுட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சுங்க. மற்ற அவஞ்சஸுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இது எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பீட்டர் பார்க்கரும் இப்போதைக்கு அது பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாரு. அது வெப் ஓடல, ஒவ்வொரு பில்டிங்காக தாவி ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம பீட்டர், உன்னால் எவ்வளோ தூரம் தாவ முடியுதுன்னு நானும் பார்க்குறேன், அதை விட வெப் ஸ்விங் தான் வேகம், அது உன் தெரியாதா அப்படிங்கிற போது பேசிக்கிட்டே அந்த பக்கம் ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு இருக்காரு. ஒரு பில்டிங் மேலே போய் அந்த ஸ்பைடர் உருவம் நிற்க பீட்டர் பார்க்கர், நில்லு, நான் உன்னை வந்து காயப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்ல, காயமா அப்படின்னு அது திரும்ப பேசுங்க. அப்போ தான் நம்ம பீட்டர் பார்க்கறக்கு, ஓ உன்னால் பேச முடியுமா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த மிருகம் வேணுமா அப்படின்னு நம்ம பீட்டர் பார்க்க சொல்கிறதே திரும்ப சொல்லுது. வெல், நான் சொல்கிறதே திரும்ப சொல்லிட்டு இருக்காதம்மா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் அதை சரி செஞ்சு வைக்கிறேன், எதுக்கு இங்கே அங்கே தாவிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவம், ஒருத்தன் உயிரோட வாழ்ந்தா இன்னொன்னும் உயிரோட தான் இருக்கணும், ஒன்று செத்தா என்னொன்னும் சாகணும் அப்படின்னு புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கு நம்ம ஸ்பைடர்மேன். அது பக்கத்தில் போகும்போது கரெக்டாக அவருடைய கைகள் இருந்து பார்த்தீங்கன்னா ஒல்வீரியனோட அந்த கிளாஸ் போல ஸ்டிங்கஸ் வெளியில் வருது. சிலந்திகளுக்கு ஸ்டிங்கஸ் இருக்காது, இது என்னடா புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே மாற்றம் காண தான் செய்யும், நீயும் ஒரு மாற்ற இவால்வ் ஆகிற
மார்லன் உன்னை சாப்பிட்டு கொல்ல வந்தான், நீயும் செத்து தான் போன. ஆனால் கிரேட் வீவர் இப்போ நீ சாகக்கூடிய நேரம் இல்லைன்னு உன்னை திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்காரு. ஏன் அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? நான் சாவனா மாட்டேனாங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு கேட்க, ஆமாம், நீ என்னையும் நான் உன்னையும் முழுமைப்படுத்துகிறோம். நீ உருமாறுனா நானும் உருமாறுவேன். உருமாறணும் இல்லை சாகணும் தானே அப்படின்னு மேலேருந்து குதிச்சு கீழே வந்த அந்த ஸ்பைடர் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய ஒரு கால்வாய்க்குள்ளே போய் மறைச்சிது. பீட்டர் பார்க்கறால தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல. எட்டி பார்த்துட்டு இதை பார்த்து பயப்படாதீங்க, எல்லாமே அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை சமாதானப்படுத்திட்டு டேரக்டாக போய் அவஞ்சஸை மீட் பண்ணுறாரு. பீட்டர் அவஞ்சஸை பார்த்து இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க, அதே தான் நானும் உங்ககிட்ட திரும்ப கேட்குறோம். இங்கே என்னடா நடந்தது, ஏன்டா சுற்றி இருக்க எல்லாமே ஒட்டடை பிடிச்ச மாதிரி வெப்பாக இருக்குது, இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேனே திரும்ப எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஸ்பைடர்மேனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அயன்மேன் பீட்டரை பார்த்து, உன் மேலே நாங்கள் எந்த ஒரு தப்புமே சொல்லலை, பட் இருந்தாலும் உனக்குள்ளே சில மாற்றங்கள் இருக்குது, செத்து பொழைச்சிருக்க பீட்டர், என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்ல, பீட்டரும் சரி சரி நிறைய டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அதானே, எடுத்து தொலைங்க அப்படின்னு அவர் அழகாக வந்து அவருடைய பெட்டில் படுக்க, நம்ம லோகனுமே பின்னாடியே வந்து உனக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்குது பீட்டர், அது என்னென்னு என்னால் சொல்ல முடியல, ஆனால் அது சரியாக படலை அப்படின்னு லைட்டாக வான் பண்ணிட்டு போகிறாரு. எம்ஜேவும் பின்னாடி வந்து, என்ன லோகன் உன்னையும் சும்மா விடலையா அப்படின்னு கேட்க, வெல் பீட்டர் பார்க்கர் லோகன் எனக்கு உதவி தான் செய்கிறான், ஏதோ என் உடம்புல மாற்றம் இருக்குது, அது எதனால் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. மார்லன் கூட சண்டை போட்டால் அந்த நொட்டி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவன் என் மூஞ்சி அட்டி பொழகிறான், எல்லாம் மறந்து எனக்கு வெளிச்சம் தெரியுது, அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கேன். என்ன தான் நடந்துச்சு, நான் செத்து இருக்கணும் தானே, யூனிவர்ஸில் ஒரு இம்பேலன்ஸ் உருவான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, எம்ஜே நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் கோர தாண்டவான அந்த பீட்டர் கண்மணி வந்துட்டு போகிறாங்க எம்ஜேவுக்கு. இது உனக்கு ஞாபகம் இல்லைனா அதுவே நல்லது தான், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், இதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது பீட்டர் பார்க்கறால அதை அக்செப்ட் பண்ண முடியல. டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்க முடியுமா சொல்லி போய் பார்க்குறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு என்ன சொல்லி இந்த பீட்டர் பார்க்கறதுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. மொத்த அண்டத்தையுமே காஸ்மிக் வெப்பை எடுத்துக்கிட்டா நீ அதோடைய சென்டரில் இருக்கிற, உன் சாவு காஸ்மிக் ஃபோர்ஸஸில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதனால் நெதர் வேர்ல்டு அந்த அண்டர் கிரவுண்ட் உலகங்களில் மிகப்பெரிய மாற்றமே நிகழ்ந்திருக்கு. என்ன சொல்ல வரீங்க, எனக்கு தெரியும் நிறைய பேர் சாவடிக்க என்ன வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பீட்டர் பக்கர் பயத்தில் நிற்க, அதுதான் ஆல்ரெடி நடந்திருக்கேன், உன்னை தேடி ஒருத்தங்க வந்திருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் வரக்கூடும், ஆனால் அந்த பலன் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி லைட்டாக நான் ஸ்பைடர்மேனை வான் பண்ணேன். ஸ்பைடர்மேனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தால் நல்லா பயமுறுத்தி அனுப்புறாடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம பீட்டர் பக்கரை பயமுறுத்த, அங்கே பீட்டர் பக்கருக்கு ஆறுதலாக வந்து இருந்தது ஆன்மே தான். கவலையாக இருக்க பீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பீட்டர் பார்க்கர் நான் யாரையோ ஏமாத்துற மாதிரி எனக்கு தோணுது, ஆக்சுவலாக நான் செத்து இருக்கணும், ஆனால் இப்போ உயிரோடு இருக்கேன், நான் இங்கே இப்படி வந்து இருக்கக்கூடாது தானே, அப்போ நான் யாரையும் ஏமாத்துறது தானே அப்படின்னு சொல்லி அவன் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட, பீட்டர் பார்க்குற பார்த்த ஆன்மே எல்லாருக்கும் 2வது சான்ஸுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, நீ செத்ததுக்கு அது பேலன்ஸாக அமைஞ்சிருக்கு, நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு நல்ல ஆறுதலாகவே இருக்காங்க பீட்டருக்கு. பீட்டர் அப்போ தான் மனம் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் அமைதியாக வர மாதிரி தெரியுது. அப்படியே தூரத்தில் தப்பிச்சு எஸ்கேப் ஆன ஸ்பைடர் உருவத்தால் மட்டும் உருவாக்கப்பட்ட அந்த உருவம் தனியாக இன்னொரு கொக்கோன் இன்னொரு கூட்டமைச்சு அதுக்குள்ளே இப்போதைக்கு அது இவால்வ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. உனக்காக ஒரு பெரிய விஷயம் காத்துட்ருக்கு, கூடிய சீக்கிரம் அது உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்ல, இந்த உருவம் அந்த கொக்குனுக்குள்ள நெளிகிற மாதிரி தெரியுதுங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம பீட்டர் பார்க்கறக்கு கெட்ட கனவுகளாக வந்துட்டு இருக்கு. கனவுகளில் அவர் கத்தி குளறிட்டு இருக்காரு. டோனி ஸ்டார்க் இவர் மேலே நடத்தக்கூடிய அந்த டெஸ்டிங்கில் எந்த ஒரு விஷயமும் தெளிவாக கிடைக்க மாட்டேங்குது. எல்லா இடங்கள்லையுமே இவன் உடம்பு நார்மலான ஒரு பீட்டர் பார்க்கர் உடம்பு தாங்கிற மாதிரி ரிசல்ட்டை தான் கொடுக்குதே தவிர்த்து இதுக்கு மேலே அனாமலி இருக்க மாதிரியே தெரியல. பிரிஸ்டியன் கண்டிஷனில் இருக்குது, எல்லா செல்லுமே புதுசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பீட்டரோட எல்லா மெமரியுமே உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் பீட்டருக்கு ஒரு ஷாக் பொறி தட்டுது. பீட்டரோட மெமரிஸா, நான் தாண்டா பீட்டரு, எனக்குள்ள தான் எல்லா மெமரிஸும் இருக்குது, என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ திரும்ப புது மனிதனாக பிறந்திருக்க பீட்டா, புது உடலில் புது கண்டிஷனோட பிறந்திருக்க, அதை நினச்சி நீ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், அது உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம எம்ஜே உள்ளே வந்துடுறாங்க. டோனி என்ன சொன்னான், உன் உடம்பு நல்லா இருக்குன்னு தானே சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம எம்ஜே பீட்டரை கட்டி பிடிக்க, கண்ணாடியில் பீட்டர் தான் உடலையே பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல விகாரமாக மாற்றப்பட்ட அந்த ஸ்பைடர்மேன் லுக் தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. இன்னும் நல்லா உடம்பு இருந்திருக்கலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி பீட்டர் லைட்டாக அவரை நினச்சி பயப்படுறாருங்க. தைரியமாக போயிட்டு வா பீட்டர், உனக்கு நான் ஒரு புது சூட் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டோனி ஸ்டார்க் பீட்டர் அனுப்பி வைக்க, நைட்டு இந்த பக்கம் பீட்டர் ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் என் மனசில் எல்லா விஷயங்களுமே கொட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை அப்படின்னு அவருடைய ஒன் ஆஃப் த டெய்லராக இருந்த லியோ ஜென்லிக்கே அவரை மீட் பண்ணுறதுக்கு பீட்டர் போயிட்டு இருக்காரு. சூட்டை சரி செய்ய முடியுமான்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் டக்குன்னு
அவங்க இருக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் நடக்குது. என்ன கரண்ட் கனெக்ஷன் சென்னைக்கு மாற்றிட்டாங்களா, சொல்லாம கொள்ளாம கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நெட்டி பார்த்தா மொத்த சிட்டிக்குமே கரண்ட் காலி. என்னன்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு பில்டிங் கண்ணா பின்னான்னு உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. என்ன காரணம் தெரியல. உள்ள ஏகப்பட்ட உடல்கள் மாட்டிட்டு இருக்க அந்த சமயத்தில் பீட்டர் ஆப்வியஸ்லி பீயிங் ஹீரோ உள்ள இறங்கி அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்றாரு. ஆனா இந்த முறை இவருடைய ஸ்பைடி சென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது. உள்ள எத்தனை பேர் இருக்கான்னு முதற்கொண்டு நம்ம பீட்டர் பார்க்கலாம் சொல்ல முடியுது. அண்ட் வழக்கத்தோட சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காருங்க மனுஷன். உள்ளே என்னுடைய மகன்கள் மாட்டிட்டு இருக்காங்க காப்பாத்துக்கன்னு சொல்ல பீட்டரும் கிடைக்கிற கேப்ல உள்ள போறாரு. பிட்ச் பிளாக் கும் இருட்டு. அப்படி இருந்தும் அந்த இருட்டுக்குள்ள பீட்டர் பார்க்கறதுக்கு கண்ணு தெரியுது. ஸோ சம்ஹவ் பீட்டர் பார்க்கறதுக்கு இப்போதைக்கு நைட் விஷனுமே இருக்குங்க. அவருக்கே ஷாக்காக தான் இருக்கு. எப்படியோ அந்த இருட்டிலையுமே சில மக்கள் அவரை வந்து காப்பாற்றிட்டாரு. பட் இருந்தாலும் நிறைய பேர் உள்ள மாட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு தன்னை சுற்றி ஒரு வெப் மாதிரி உருவாக்கி எங்கிருந்து வைப்ரேஷன் வருதுங்கிறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வைப்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணி சிறு அசைவையுமே நம்ம பீட்டரால கணக்கச்சிதமாக உணர முடியுது. ஸோ பட்டுன்னு இறங்கி உள்ள இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவர் காப்பாற்ற ட்ரை பண்ண வெளிப்பக்கம் போகிற வழிங்கிறது அவருக்கு மறந்து போச்சு. உடலில் படுற காற்றையுமே அவரால் ஈஸியாக உணர முடியுற சமயத்தில் கையில் இருக்கக்கூடிய இந்த க்ளவுஸை கழட்டிடுறாரு. அந்த சமயத்தில் காற்று அவருடைய கையில் பார்த்து இந்த பக்கம் தான் வழிங்கிறத அவரால் தெளிவாக நோட் பண்ண முடியுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட டெக்னிக்கலி நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடராக மாறிட்டு இருக்காரு. அவர் உடலில் ஸ்பைடர் சம்மந்தப்பட்ட அந்த வேற்றுமைகள் தான் தெரியுது. பீட்டர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காப்பாற்றிருந்தாலும் அவர் மனசில் ஒரு விதமான பயம் இருக்குங்க. எம்ஜே கிட்ட அவர் ஸ்பைடர் கடிச்ச அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. நான் ரொம்ப பயந்து என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. அப்போ தான் எனக்குள்ளே இருக்க அந்த சக்தியை நான் எம்ப்ரேஸ் பண்ணி ஸ்பைடர்மேனாக மாறினேன். ஆனால் இப்போ தான் புரியுது அன்னைக்கு கிடைச்ச சக்திகளில் பாதியை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் போல. இப்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு புது புது சக்திகள் ஃபீல் ஆகுது. இப்படி சக்திகள் இருக்குதுங்கிற விஷயமே இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜே தெரிய வந்து அதை நீ நல்லதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுற பீட்டா. அப்போ நீ நல்லவன். செத்து நீ உயிரோட வரும்போது புது மனிதனா வந்திருக்க பீட்டா. வெளிப்புறமாக உன்னுடைய வடு காயங்கள் எல்லாமே காணாமல் போன மாதிரி உனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மன வலியுமே காணாமல் போயிருக்கணும் போல. அதனால தான் இது வரைக்கும் உனக்குள்ளது வெளில வர முடியாத அந்த சக்திகள் இப்போ வருது. இதுதான் நீ பீட்டர். நீ அனுபவிச்ச அந்த வலிகள், உன்னுடைய அந்த மன வேதனைகள், இது எல்லாத்தையுமே பழைய பீட்டர் செத்து போன பீட்டரோட அப்படியே விட்டுரு. புது பீட்டர் புதுமையாக இருக்கட்டும். A fresh start. எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்? உன் கூட எப்போதுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் பீட்டருக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. எம்ஜேவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல பீட்டரை பார்த்த எம்ஜே ஐ லவ் யூன்னு சொல்லி ரெண்டு பேருமே காதலை பரிமாறிக்க இந்த ஒரு விஷயத்த ஒரு ஓரமாக உட்காந்து ஒருத்தன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். வேற யாரு? நம்ம டோனி ஸ்டார்க் தான். அந்த பக்கம் நம்ம பீட்டருக்கு ஒரு புது சூட் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ஸ்பைடர்மேனோட புது சூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் சிவில் வார் சூட். ஒட்டு கேட்டுக்கிட்டே ஏன் நான் மாறி இருப்பான்னு நினச்சேன். இல்லை, வந்திருக்கிறது பீட்டர் தான் 100% கன்ஃபார்ம். ஸோ இதுக்கு மேலே ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அதை கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ வேலைக்கு போக தயாராகலாமா அப்படின்னு சிவில் வார் சூட்டில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதோட இந்த இஷ்யூ முடியுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் ஃபினாலே. பெரிய ஃபைட் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் பீட்டர் பார்க்கர் டெக்னிக்கலாக அவருடைய ஸ்பைடர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் அவர்கிட்ட இல்லாத சக்திகள் சொல்லி நினச்சிட்டு இருந்த அத்தனையுமே இந்த இஷ்யூஸ் மூலிமா கொடுக்கப்பட்டிருக்கேன். பீட்டர் பார்க்கர் டெக்னிக்கலாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பைடரை நம்புறாருங்க. அப்படி தான் அந்த கதையும் முடிக்கப்பட்டிருக்கு. ஃபிலாசபிக்கலாக ஒரு கதை தான். பெரிய ஆக்ஷன் இல்லைனாலும் பீட்டர் இஸ் டெக்னிக்கலி born again. புது சிந்தனைகளோட புது சக்திகளோட ஸ்பைடர்மேன் அ பிராண்ட் நியூ டேவை தொடங்க தயாராக இருக்காரு. ஃபிலாசபிக்கலான குட் எண்டிங் தாங்க. இந்த காமிக் ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லையா? என்னுடைய நரேஷன் நல்லா இருந்துச்சா இல்லைன்னு சொல்லி உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க காம் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த காமிக் சீரிஸ்க்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க அதுமாதிரி சொல்லிட்டு பார்க்க நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா